56 நான் முதல்வன் திட்டத்துல கீழே பயின்ற மாணவர்கள் யூபிஎஸ்சி தேர்வுல வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது வந்து ஏதோ இவங்க விளம்பரத்துக்காக பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நானும் சொல்ல வரேன், அரசு தரப்புல இருந்து விளம்பரம் கொடுக்கறது எல்லா பேப்பர்லயும் வரத்தான் செய்யும். நீங்க அந்த முதல் பக்கத்தை பார்த்துட்டு பேசுறீங்க, உள்பக்கம் திருப்பினா நிறைய மக்கள் பிரச்சனைகள் இருக்கு. சென்னை அண்ணா நகரில் வந்து ஐஏஎஸ்க்குன்னு இப்பெல்லாம் அகாடமி நிறைய அகாடமிஸ் வந்துருச்சு. அங்க பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அதை பிக்கப் பண்ணி அவங்கள கொண்டு போய் நான் முதல்வன்ல போட்டு அப்படி கொண்டு வராங்க இல்லையா. டோட்டல் மக்கள் நல கூட்டணியே இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கு. மக்களின் நலன் காக்கும் கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தான். எல்லா மக்களுக்கும் வந்து சேவைகளை செய்திருக்கிறது, மக்கள் போற்றக்கூடிய ஆட்சியாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எதற்காக இத்தனை கூட்டணிகள் தேவை? அவரவர்களுக்கு வருகிற அது சொற்பமான வாக்குகளாக இருந்தாலும் கூட அதை தன் பக்கம் முதல்வர் அவர்கள் ஈர்த்துக்கிறாரு அப்படின்ற போது இதெல்லாம் சரி கட்டுற வகையில இருக்காதா? அப்ப வந்து பலவீனமாக இருக்கிறதா திமுகங்கிற கேள்வி வருது இல்லையா? ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன வாக்குறுதி எல்லாம் கொடுக்கிறாரோ, என்ன சொல்றாரோ அதை உடனடியாக அவர் அமல்படுத்தினார். தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய எல்லாவற்றையுமே முன்கூட்டியே தாமே செய்துவிட்டு தாங்களே செய்து கொள்ள முடியும். மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து மக்களுக்கு பரப்புறாரு அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம இரும்பு கரம் கொண்டு அடக்குவே விஜய் மாதிரி டைலாக் பேசினார்ல, அதான் இப்ப அதிமுக என்ன கேக்குதுன்னா, சார் அந்த இரும்பு கரம் யாரு வெட்டி எடுத்துட்டாங்களா, இல்ல அந்த இரும்பு கரத்தை கொண்டு போய் எங்க அவசர ஆத்திரத்துக்கு அடகு கடையில வச்சுட்டீங்களா, இல்ல வித்து தின்னுட்டீங்களா? பெண்களுக்கு கஞ்சாவை கட்டுப்படுத்தணும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இது அதை கொடுக்கும்னு சொல்லி பாஜக கூட இருக்கிற அதிமுகவை மக்கள் நம்புறாங்க. ஸ்டாலின் ஐயா ஆட்சி கஞ்சா ஆதிக்கமே சாட்சி. ஸ்டாலின் ஐயா ஆட்சி ஊரெல்லாம் நடக்கும் கொலைகளே சாட்சி. ஸ்டாலின் ஐயா ஆட்சி வீடு புகுந்து பெண்களை பலாத்காரம் செய்வதே, எது போலீஸே பலாத்காரத்துக்கு உட்படுத்துவதே சாட்சி. இன்ஃபோசிஸ்க்கு போன சுவாதின்ற ஒரு பொண்ணு நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல வெட்டி கொண்டாங்க. அன்னைக்கு வந்து அதாவது ராம்குமார்ன்றவர் வந்து இது கைது செய்ததா சொன்னாங்க. ராம்குமார் வந்து சிறையிலே அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார். அப்போ ஒரு புடிச்ச அக்யூஸ்ட கூட ஒழுங்கா பாத்துக்க துப்பு இல்லாதவர்கள் நீங்க. இன்னொரு பொறுக்கி ஒரு பொண்ணை 6 மாசம் உள்ள வச்சு மொலாஸ் பண்ணி ரேப் பண்ணிருக்கு. அது இன்னமும் கட்சியில் இருக்குது. கட்சி அடிப்படை உறுப்பினர்ல இருந்து கூட அதை அகற்றல. அது இன்னமும் இருக்குது அது பொறுக்கியது கட்சியில. அப்படிங்கும் போது அவங்க வந்து கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கும் போலீஸ் தவறான தகவலை தயவு செய்து திமுக மீது வீண் பழி அக்கா போட தவறான செய்தி இது. அதிமுக ஒருவேளை இவர்கள் கனவு நிறைவேறும் பட்சத்தில் அங்கே அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்க மாட்டார். அதிமுக திமுக அந்த கட்சியை சார்ந்திருந்த பெண்கள்ல கூட பல பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஜய்க்கு மேல வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் அனைவரையும் பவர் ஆஃப் பாலிடிக்ஸ் விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இப்போ இருக்கிற 2026 தேர்தலுக்கான முக்கியமான நகர்வுகள்ல ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு பகுதியாக கூட்டணிகளை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு இடையிலான தொகுதி பங்கீடுகள் அண்ட் கூட்டணியில எந்த அளவிற்கான கூட்டணி கட்சிகளை சேர்த்து தங்களுடைய கூட்டணியை பலமாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இங்க முக்கியமான பேசுபொருளா இருக்கு. அப்போ அந்த விஷயம் தொடர்பாக அதிகமான கூட்டணி கட்சிகள் இருப்பது அப்படிங்கிறது பிரதானமாக இருக்கிற திமுகவுக்கும் அதிமுகவிற்கும் பலமா பலவீனமா அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே நம்ம கூட பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்துக்கிறதுக்காக 3 சிறப்பு விருந்தினர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள வரவேற்று நம்ம உள்ள போயிடலாம். முதலாவதாக திமுகவை சேர்ந்த திரு ரஜினி அவர்கள். சார் வணக்கம் சார். அதிமுகவை சேர்ந்த திருமதி நாச்சியால் சுகந்தி அவர்கள். மேம் வணக்கம் மேம். அண்ட் பத்திரிகையாளர் திரு விஸ்வநாத் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். ஸோ இதுல வந்து முதலாவதா நான் வந்து ரஜினி சார் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பிரதானமாக இப்போ பார்க்கும் பொழுது திமுக தான் கூட்டணி ரீதியாக வலுவாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 26 கட்சிகள் சேர்ந்து இருக்கிறாங்க.
ஸோ இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு திமுக தன்னுடைய கூட்டணியை விரிவுபடுத்தி இருக்கு. ஆனா இது ஒரு பக்கம் பலம் அப்படின்னு இருந்தாலும் கூட சில சிக்கல்களும் அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் இருக்கு. நம்ம அதை ஃபர்தராகவும் பேசுவோம். பட் இதுல முதற்கட்ட தகவலாக மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த கூட்டணி கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? இத்துணை எண்ணிக்கை அப்படிங்கிறது 2022 இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருவது, நாங்கள் வந்து மெகா கூட்டணி அமைப்போம்னு சொல்லிட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் மெகா கூட்டணிக்கும் மேல ஒரு சூப்பர் மெகா கூட்டணியாக 26 கட்சிகள் எங்களிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. இதற்கு காரணம் தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிற ஒன்றிய பாஜக அரசிற்கு எதிராக ஓரணியில் தமிழ்நாடு என்ற எல்லாரும் வந்து ஓரணியில நிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தலைவர் விடுத்த கோரிக்கை ஏற்று ஆல்மோஸ்ட் அதிமுக இருந்து கூட அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ண கட்சிகள் கூட இன்றைக்கு திமுக பக்கம் சாய்ந்திருக்கிறது. தேமுதிகவாக இருக்கட்டும், SDBI ஆக இருக்கட்டும், தொடர்ந்து பல கட்சிகள் இங்கே சாய்வதை நாம் பார்க்க முடியுது. இதற்கான காரணம் என்னவென்றால், இது ஒரு கொள்கை கூட்டணி. ஒரு கூட்டணின்னா ஒரு தேர்தலுக்கு அமைப்போம், தேர்தல் முடிஞ்சோடனே கழட்டி விடுற மாதிரி இல்லை. நீங்க காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை வருடமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்கிறது. மதிமுக, VCK, மக்கள் நல கூட்டணின்னு 2016 அமைச்சாங்க. அது எதுக்குன்னா அதிமுகவுக்கு எதிர்த்து 2011 இருந்து 2016 வரைக்கும் ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நல கூட்டணி 2016 உருவாச்சு. அந்த டோட்டல் மக்கள் நல கூட்டணியே இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கு. இதுல இருந்து என்ன தெரிய வருது, இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, மக்களின் நலன் காக்கும் கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தான். நம்ம அவங்க கிட்ட இருந்தாதான் மக்களுக்குரிய நிறைய விஷயங்களை செய்ய முடியும், மக்களுக்குரிய தேவைகளை செய்ய முடியும் அப்படின்னு இருக்கிற கட்சிகள் மொத்தம் இன்னைக்கு வந்து திமுக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டே டு டே கட்சிகள் வந்துட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியா இது மதுரையில நடந்த கூட்டத்துல பேசுறப்போ சொல்றாரு, நாங்க தான் ஃபர்ஸ்ட் பிரச்சார கூட்டத்தை நடத்தியிருக்கோம், NDA இதுதான், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி இன்னும் வந்து ஒரு கூட்டம் கூட நடத்தல அப்படின்னு. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களே, அவருக்கு வந்து கூட்டணி யாரும் வரல, அதனால கூட்டம் நடத்திடலாம். ஆனா எங்களுக்கு டே டு டே வந்துட்டு இருக்காங்க. முன்னேத்து கூட ஆம் ஆத்மி வந்து எங்களுக்கு வந்து நாங்க வந்து உங்களுக்கு தான் ஆதரவு அப்படின்னு தொடர்ந்து கட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு இந்திய நாடே வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் நடைபெறும். நாளை மறுநாள் எங்களுடைய மாநாடு. எண்ணிக்கை வெற்றியை தீர்மானிக்குமா அப்படின்னு கேக்குறாங்கல்ல. எந்த எண்ணிக்கை வெற்றியை? அதாவது கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கை. ஆமா, எண்ணிக்கை அதிகமாகிவிட்டால் அதற்காக வெற்றி கிடைத்து விடுமா அப்படிங்கிறது. ஏன்னாங்க திமுக மேல அத்தனை ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. நீங்க இத்தனை கட்சிகளை சேர்த்தாலும் கூட திமுக மீதான ஒரு முடிவை தானே மக்கள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். First of all, I want to clear that there is no anti-incumbency, there is a pro-incumbency. நீங்க எங்கேயாவது எடுத்து பாத்தீங்கன்னா இதே anti-incumbency இருந்தா இன்னைக்கு வந்திருக்கிற பேப்பர்ல இந்த மாதிரி சாதித்த மாணவர்களுடைய பட்டியல் வந்திருக்காது. கொள்ளையடித்தது, ஊழல் பண்ணதுதான் தலைப்புச் செய்தியாக வந்திருக்கும். இன்னைக்கு தலைப்புச் செய்தியே 56 நான் முதல்வன் திட்டத்துல கீழே பயின்ற மாணவர்கள் UPSC தேர்வுல வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்தியாவிலே செகண்ட் பிளேஸ் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவி. இதற்கு காரணம் நான் முதல்வன் திட்டம். இது வந்து ஏதோ இவங்க விளம்பரத்துக்காக பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. சொல்ல அரசு தரப்புல இருந்து விளம்பரம் கொடுக்கறது எல்லா பேப்பர்லயும் வரத்தான் செய்யும். நீங்க அந்த முதல் பக்கத்தை பார்த்துட்டு பேசுறீங்க, உள்பக்கம் திருப்பினா நிறைய மக்கள் பிரச்சனைகள் இருக்கு. விளம்பரம் என்பது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். நீங்க விளம்பரத்துக்கு கீழே அதை வந்து கொண்டு வந்துட வேண்டாம். விளம்பரம் என்பது ஒரு பொருள் விற்கணும். இப்போ இந்த நான் போனை விற்கணும்னா இதை வந்து நான் விளம்பரம் கொடுக்குறேன்னா இது சேல் ஆகணும்ன்றதான் விளம்பரம். இது விளம்பரம் கிடையாது. அதாவது இந்தியாவில ஒரு மாநிலத்துல ஒரு தவறுமே நடக்காத மாநிலம் ஏதாவது ஒரு மாநிலம் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. ஒரு குற்றமும் நடக்காத மாநிலம் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்காத மாநிலம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. பேப்பரை புரட்டி பார்த்தா ஆமா இருக்கும், இந்த வழக்குல இவர் வந்து கைதாகி இருக்கிறார் அப்படின்னு இருக்குதான் செய்யும். அதாவது குற்றங்கள் குறைய வேண்டும், அந்த சதவீதம் வந்து குறைக்க என்ன வந்து நடவடிக்கை எடுக்கணுமோ அதை திமுக அரசு கையாண்டு இன்றைக்கு அதற்கான நடவடிக்கை எல்லாம் வந்து எடுத்து வருகிறது. ஓகே, இன்றைக்கு அதுதான் நீங்க சொன்னீங்க, அது மாதிரி விமர்சனம் ஆன்டி இன்கம்பன்சி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்திருந்தால் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று கட்சிகள் வந்து நினைத்திருந்தால் அதிமுக கிட்ட போய் சேர்ந்திருப்பாங்க. இல்ல புதுசா உருவாயிருக்காங்க தாவேகா கிட்ட போய் சேர்ந்திருப்பாங்க. இன்னைக்கு ஏன் சார் எல்லாம் திமுக நாடி வராங்க? திமுக இன்னைக்கு ஆளும் கட்சி திமுக. 2011 to 2016 அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி நல்லா இருந்துச்சுன்னா அம்மையார் ஜெயலலிதா கிட்ட போய் சேர்ந்திருப்பாங்களே, ஏன் போல? அன்னைக்கு ஆட்சி வந்து சரியா நடக்கலன்றதுனாலதான் அன்னைக்கு வந்து மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு ஒண்ணு புதுசா உருவாக்குனாங்க. இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி சிறப்பா செயல்பட்டு திமுக கிட்ட வந்து சேர்ந்திருக்காங்க. கட்சிகள் சரியில்லை, அதாவது கட்சிகள் சேருகிறது அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். நிறைய பேர் திமுக வந்து சேர்றாங்க.
ஓகே ஓகே. இப்போ அன்வர் ராஜால தொடங்கி மனோஜ் பாண்டியன்ல இருந்து இன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் வரைக்கும் தொடர்ந்து கட்சியில சேர்ந்துட்டே வராங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பர்தா போட்ட ஒரு பெண்ணை வந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக்கியது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உள்ளபடியா வந்து வரவேற்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற அதிமுக அவர்களை அதாவது சரியான இடத்துல அவங்க வந்து வச்சுக்கலாம். அதனால இன்னைக்கு அவரும் வந்து திமுக சேர்ந்துருக்கு. ஓகே, தொடர்ந்து பேசலாம். மேம், இப்போ அவர் சொல்வது போல பல்வேறு விஷயங்களை திமுக செஞ்சிருக்கு அப்படிங்கறதுனாலையும் மக்கள் கிட்ட திமுக மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது அப்படிங்கிறதுனாலையும் அண்ட் மோரோவர் அதிமுகவெல்லாம் நம்பாத சுச்சுவேஷன்னாலையும் இத்தனை கட்சிகள் வந்து சேர்றாங்க. கட்சிகள் மட்டும் இல்ல, முக்கிய பர்சன்ஸ் அவங்களும் வந்து சேர்றாங்க அப்படிங்கிறத மேற்கோள் காட்டுறாரு. எப்படி இப்போ உங்களுக்கு ஒரு 14 கட்சிகள் இப்போதைக்கு இருக்கிறாங்க, கட்சிகள் அமைப்புகள் அப்படின்லாம் சொல்லிட்டு, இப்போ அதை எப்படி நீங்க பார்க்கறீங்க? இதை வச்சு எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? சகோதரர் ரஜினி ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உட்டோப்பியன் வேர்ல்டு அப்படிம்பாங்க, கனவு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கனவு உலகத்திலிருந்து வந்திருக்காரு அப்படின்றது தான் எடுத்துக்கணும். இங்க வந்து ஆன்டி இன்கமென்சியே கிடையாது, எல்லா இடத்துலையும் எங்களுக்கு பாராட்டு மழை பொழிகிறார்கள் அப்படின்னு. இப்ப இந்த விளம்பரம் கொடுத்துருக்காங்களே தமிழக அரசு, இன்றைக்கு எல்லா நாளிதழ்கள்லையும் பல லட்சங்களை செலவழித்து விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அதுல இந்த செகண்ட் பேஸ் வந்திருக்காங்கல்ல, ராஜேஸ்வரி மேடம் வந்து என்ன சொல்றாங்க, அவங்க அப்பா எல்லாருமே வந்து நாங்க நான் முதல்வன் திட்டம் வந்து அதுல இருந்த அதிகாரிகள்லாம் எங்க பிள்ளைங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. இதே பாப்பா இந்த ராஜேஸ்வரி மேடம் இதே முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய கட்சிக்காரர் நடத்திய ஒரு சென்டர்ல இப்ப வந்து அந்த மெடிக்கல் கேம்ப் எல்லாம் நடத்துவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மெடிக்கல் கேம்ப் எப்படி இருக்கும்? ஃப்ரீ கேம்ப். நீங்க வாங்க எல்லாத்துக்கும் நான் கண்ணை செக் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணி ஆள் பிடிக்கிற மாதிரி தான் இங்க வெவ்வேறு சென்டர்ஸ்ல இந்த அண்ணா நகருக்குள்ளேயே சென்னை. எனக்கு புரியுது எனக்கு புரியுது நீங்க சொல்ல வருது புரிஞ்சிருச்சு. ஆனா நம்ம இத பத்தி இல்ல, இப்ப கட்சிகள் அதை நான் ஃபர்ஸ்ட் நான் விளக்கிறேன். என்னன்னா இது வந்து நேத்துல இருந்து ஒரு பெரிய விளம்பரமாக போய்கொண்டிருக்கிறது. அது மக்கள்கிட்ட நம்ம சொல்லிக்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா, சென்னை அண்ணா நகரில் வந்து ஐஏஎஸ்க்குன்னு இப்பெல்லாம் நிறைய அகாடமிஸ் வந்துருச்சு. அங்க பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அதை பிக்கப் பண்ணி அவங்களை கொண்டு போய் நான் முதல்வன்ல போட்டு அப்படி கொண்டு வராங்க இல்லையா? நீங்க நான் முதல்வன் நீங்க பட்டம் கட்டிக்கும், எங்களாலதான் நடந்துச்சுன்னு நீங்க விளம்பரப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் உண்மை அது வரல அப்படின்னு தெளிவுபடுத்துறது மக்களுக்கு என்னோட கடமையா நினைக்கிறேன். அதை நான் பண்றேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கள்கிட்ட வந்து 26 பேர் கூட்டணியில இருக்காங்க. அதுல 20 கட்சிகளுக்கு திமுக சீட்டு கொடுக்க போறாங்க. எங்ககிட்ட நிறைய நம்பர்ஸ் இருக்கு, அதனால வின்னிங் கேப்பபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி எங்ககிட்ட தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐயா கருணாநிதி வந்து ஆட்சி செய்த காலகட்டங்களில் எல்லாத்துலயுமே இது வரைக்குமே, இப்ப மட்டும் கிடையாது, எப்போதுமே மேக்சிமம் ஆஃப் டைம் வந்து என்னன்னா கருணாநிதி அவர்களிடம் தான் பெரிய பெரிய கூட்டணிகள் இருக்கு, நிறைய கட்சிகள் இருக்கு. அவர் நிறைய கட்சிகள்னு சொல்லிட்டு அந்த ஹிஸ்டரியை வந்து அப்படியே எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு கட்சியும் அந்த கட்சியில என்னன்னா, இப்படி ஒரு கட்சி இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்படி 66 சாதி சங்கங்கள் சேர்த்து வச்சிருக்காரு ஸ்டாலின் ஐயா. 66 சாதி சங்கங்கள் அவங்களோட சேர்ந்துருக்கு. அதே மாதிரிதான் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணுவார்னா, இருக்கிற ஊர்ல இருக்கிற அத்தனை சாதி சங்கங்களையும் சேர்த்து வச்சிருவார். 26 கட்சிகள் அவங்களோட சேர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 64 சாதி சங்கங்கள் சேர்ந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து ஏதோ புதுசா இப்பதான் ஐயா ஸ்டாலின் கொண்டு வந்த மாதிரி ஊடகங்கள் வந்து நீங்க ஒட்டுமொத்த ஊடகங்களும் ஏதோ அவர் பெரிய சாதனை செய்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த அளவுக்கு இதெல்லாம் விட ரொம்ப பெருசாலாமும் அவர் பண்ணியிருக்காரு. 26 கட்சிகள் அப்படிங்கிற அளவுக்கு கருணாநிதி கொண்டு வரல அப்படின்னாலும் கொண்டு வந்திருக்காரு. சரிங்களா? அதுல வந்து என்னன்னா, அவர் அப்படி சேர்த்த கட்சிகள்ல இன்னைக்கு பாதி கட்சிகள் லைவா இல்ல, அழிந்தே போய் விட்டன. அந்த மாதிரி கட்சிகளை எல்லாம் கூட்டிட்டு வந்து அவரு கூட்டணி சேர்த்திருந்திருக்காரு. அப்படி அதே மாதிரி இப்ப ஸ்டாலின் அவர்கள் சேர்த்திருக்காரு அப்படின்றதுனால இப்ப 26 பேரு எங்க கூட இருக்காங்க, 26 பேருக்கு முதல் சீட்டு கொடுப்பது அப்படிங்கிறது சாத்தியமானது தெரியல. அதுக்குமே கருணாநிதியோட பழைய டைலாக் தான் எடுத்து போடுவாங்க. என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் சீட் இல்ல, இதயத்துலதான் இடம் இருக்கு அப்படிங்கிற அதே வசனமும் திரும்ப அடுத்தடுத்து காட்சிகள் வரும். அப்போ வந்து பாருங்க, நாங்க 26 பேரு எங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற நாடகத்தை எல்லாம் போட முடியாது. இது பிராக்டிகலா பாசிபிலிட்டி இருக்குல்ல. வாக்கு விகிதம், வாக்கு எண்ணிக்கை வருவது அப்படிங்கிற வகையில அது திமுகவுக்கு பலம் கொடுக்கும்ல. சார், நீங்க வாக்கு சதவீதம் அப்படின்னா இப்ப எல்லாருமே எல்லா சேனல்லையும் சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, தேமுதிகவுக்கு வந்து 0.4 தான் இருக்கு அப்படின்றது. நீங்க தேமுதிகவுக்கு 0.4ன்றீங்க இல்லையா? உங்க கூட ஆல்ரெடி இருக்கின்ற தம்பி குறிப்பிட்ட அப்படி இல்லையா? பாருங்க, அப்படியே மக்கள் நல கூட்டணி எங்க கூட வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு. அந்த ஒட்டுமொத்த மக்கள் நல கூட்டணி சேர்த்தாலும் உங்களுக்கு 1.5 தான் வரும். ஒட்டுமொத்த மக்கள் நல கூட்டணியும் 2 இடதுசாரிகள், விசிகே, அப்புறம் யாரு, வைகோ கட்சி இருக்குதா?
இந்த தடவை இவங்க வந்து அவர்கள் கேட்கின்ற 6 தொகுதிகளை கொடுத்தாதான், 6க்கும் மேற்பட்ட தொகுதிகள் கொடுத்தாதான் ஜெயிச்சாதான் அவங்களோட அந்த கட்சி அங்கீகாரமே இருக்கும். இல்லைன்னா போயிடும் அதுவும் அப்படிங்கிற ஒரு சூழல். அப்ப யாரு அந்த மக்கள் நல கூட்டணி நீங்க திருப்பி தக்க வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது பெருமல்ல, அது ஒரு துயரம். ஓகே, 2 இடதுசாரிகள், விசிகே, மதிமுக, இவர்கள் எல்லாரும், தேமுதிக எல்லாம் வந்துட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து 2%. சரிங்களா? இந்த பக்கம் இப்ப காங்கிரஸ் உங்க கூட வந்துட்டாங்க. காங்கிரஸ் 4.5, 2 + 4.5 எவ்வளவு? 6.5. சரிங்களா? அப்புறம் யாரும் வந்திருக்காங்க கூட? மத்த எல்லா கட்சிகளும் இந்த ஒத்த சீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே அந்தந்த தொகுதிகள்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாக்குறாங்க. அப்ப இவங்க என்னன்னா ஒட்டு மொத்தமா கட்சியை பார்க்கல, ஒட்டு மொத்தமா நாங்க அங்கங்க நம்ம நிறைய எம்எல்ஏஸை உருவாக்கிற முடியும், ஒரு ஓபிஎஸ் கூப்பிடுறதுனாலயோ இல்ல ஒரு அங்க ஒரத்தநாடுல வைத்தியலிங்கத்தை கூப்பிடுறதுனாலயோ, இப்படி ஒவ்வொரு பகுதியா தென் மாநில மாவட்டங்கள்ல வந்து புலிப்படை கருணாசை கூப்பிடுறதுனாலயோ, இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு எம்எல்ஏஸை உருவாக்கிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரத்தநாட்டுல வந்து நீங்க வைத்தியலிங்கத்தை கொண்டு போய் நிறுத்துறீங்க, இல்ல வைத்தியலிங்கம் இல்லாம அவரோட பையன் வைத்தியலிங்கத்துக்கு வயசாயிடுச்சு அதனால அவர் பையன் பிரபுவை போய் கொண்டு போய் நிறுத்துறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப ஏற்கனவே அங்க வேலை பார்த்தாங்கல்ல ஒரத்தநாட்டுல வேலை பார்த்த திமுக காரங்க என்ன பண்ணுவாங்க? சொத்தை வித்து அங்க ஒரத்தநாட்டுக்காரங்க வேலை பார்த்து வச்சிருக்காங்க தெரியுமா, அதே திமுக காரங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ நீங்க நிறைய பேர்த்த சேர்க்கிறேன்னு இன்னொரு அபாயம் திமுகக்குள்ள நடந்துட்டு இருக்க மாட்டேன் இருக்குது, அது தெரியல என்ன அப்படின்னீங்கன்னா, அது வந்து திமுகங்கிற ஒரு கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சி வந்து கிரவுண்ட் லெவல்ல வந்து வேற ஒருத்தவர்களை நீங்க அதிமுகல இருந்து வந்தவங்களை கொண்டு வந்து அங்க போடுறதுனாலயோ, வேற கட்சியில இருந்து கொண்டு வந்து வரவங்களாம் நீங்க அங்க போடுறதுனாலயோ என்ன ஆகுது அப்படின்னீங்கன்னா, அங்க இருக்கின்ற திமுக தொண்டர்கள் மனச்சோர்வடைகிறார்கள். அவர்கள் நிச்சயமாக நீங்க இப்ப வந்து வைத்தியலிங்கத்தோட பையனுக்கு நீங்க சீட்டை கொடுத்து அங்க வேலை செய்ய சொன்னா அங்க போய் திமுக காரங்க வேலை பார்ப்பாங்களா? கண்டிப்பா வேலை பார்க்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி தலைமை வேணா டிசைட் பண்ணலாம் சார், வந்து நாங்க எல்லாத்தையும் யாரும் இன்னும் 50 கட்சிக்கு வந்தா கூட நாங்க சேர்த்துக்கலாம். பட் கிரவுண்ட் லெவல்ல வேலை பார்க்குற நிர்வாகிகள், அங்க இருக்கின்ற அடிமட்ட தொண்டர்கள், ஓட்டு போட போகின்ற திமுக தொண்டர்கள், இதை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்ல. ஓகே மேம். அப்போ இங்க வந்து மிக குழப்பமான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே மேம். விஸ்வா சார், இப்போ இதுல வந்து கட்சிகளோட எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு பக்கமும் அதிகரிச்சிருக்கு, 2 சைடுமே. குறிப்பாக திமுக கூட்டணியில் 26 கட்சிகள். இந்த தற்போதைய இந்த 2026 தேர்தல் சூழலை பொறுத்த வரைக்கும் இது இந்த மாதிரி அதிக கட்சிகள் சேர்க்கிறதுன்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது? ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத விட என்ன தேவை இருக்கு அப்படிங்கிற கேள்விதான் நான் முதல்ல எனக்குள்ள எழுது. மிகச்சிறப்பாக ஒரு 4.5 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் ஆட்சியை வழங்கி இருக்கிறது திமுக. எல்லா மக்களுக்கும் வந்து சேவைகளை செய்திருக்கிறது. மக்கள் போற்றக்கூடிய ஆட்சியாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எதற்காக இத்தனை கூட்டணிகள் தேவை? அது வந்து எப்படின்னா, இன்னைக்கு வேட்பாளர்கள் பட்டியலை விட அதிகமான பட்டியலா வந்து இந்த கூட்டணி கட்சியினுடைய பட்டியல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மிகச்சிறந்த ஆட்சி நம்ம கொடுத்திருக்கோம் அப்படின்னா இதற்காக எல்லா கட்சியும் நம்ம சேர்த்துங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? 2வது நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, இது நான் ஒரு பொதுத்தன்மையா வெளியில இருந்து நான் பாக்குறேன். எந்த கட்சிக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ அந்த மனநிலையில் நான் பேசல. இப்போ எடுத்துக்காட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மெகா கூட்டணி அமைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே திமுக தலைவர் ஒரு மெகா கூட்டணி அமைச்சிடுறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2000 ரூபாய் நான் வந்து உங்க உதவி உரிமை தொகையை, பெண்களுக்கான உரிமை தொகையை அதிகரிக்கிறேன்னு சொன்னா 2000 பணத்தை வரவே வச்சிடறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா. ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன வாக்குறுதி எல்லாம் கொடுக்கிறாரோ, என்ன சொல்றாரோ அதை உடனடியாக அவர் அமல்படுத்திறாரு தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே. ஆக ஒரு விரைந்து வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள், குறிப்பாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய எல்லாவற்றையுமே முன்கூட்டியே தாமே செய்துவிட்டு தாங்களே செய்து கொள்ள முடியும், திமுகவே இது செய்யும் என்கிறதாக ஒரு மெசேஜ் தான் வந்து திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து மக்களுக்கு பரப்புறாரு அப்படின்னு பார்க்கிறோம் நம்ம. 2வது என்னன்னா, பத்திரிகை ஊடகங்கள், சமூக ஊடகங்கள்ல காட்டக்கூடிய பிம்பம் மட்டுமே ஒரு உண்மையான அரசு அல்ல. களத்துல போய் பார்த்தாதான் நமக்கு தெரியும், கள நிலவரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தாதான் தெரியும். நிறைய திட்டங்கள், குறிப்பாக நீங்க வந்து தொடக்கத்திலிருந்தே திமுக அரசு அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தியிருந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு பாராட்டுதலுக்குரியதா இருக்கும். குறிப்பாக இந்த லேப்டாப் கொடுக்கிறது, பொங்கலுக்கு பணம் கொடுக்கிறது, உரிமை தொகை உயர்த்தி கொடுப்பது, இதெல்லாம் இறுதி நேரத்துல கடைசி ஒரு 3 மாத காலத்துல செய்தது. 2வது மிக முக்கியமா நான் வந்து பார்க்கிறது என்னன்னா, இந்த பெண்களுக்கான உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து அரசு திட்டம். அந்த அரசு திட்டம் அரசுடைய கொள்கை முடிவு, அது மாதந்தோறும் அவருடைய கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது.
அது தேர்தல் அறிவிக்கை கொடுத்தாலும் கூட, தேர்தலே நடந்தாலும் கூட அந்த பணத்தை யாரும் தடுக்கவே முடியாது. தேர்தல் ஆணையமே நினைச்சாலும் கூட நீங்க வரவு வைக்க கூடாதுன்னு எந்த அரசாங்கத்தையும் பார்த்து சொல்ல முடியாது. அது அரசு எந்திரம் வந்து இயல்பாக மாதந்தோறும் அவங்க 14ஆம் தேதி 15ஆம் தேதி வாக்குல வர வச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாத கால அந்த பணத்தையும் சேர்த்து, இது இல்லாம கோடை கால ஒரு ஊக்கத்தொகையை சேர்த்து 5000 ரூபாய் பணத்தை ஒன்றாக போட வேண்டிய தேவை ஏன் ஏற்படுது இல்லைங்களா? இது வந்து நாங்க வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுவாங்க, இந்த திட்டத்தை தடுத்துருவாங்க, அதனால நாங்க முன்கூட்டியே போடுறோம் அப்படிங்கிற வாதம் எல்லாம் வந்து சரியான வாதம் இல்லை. இப்ப என்ன ஆயிருக்குன்னா, அன்னைக்கு அந்த 5000 ரூபாய் வாங்கும்போது பெருமை அடைந்த மகிழ்ச்சி அடைந்த ஒரு சில மக்கள் வந்து இந்த மாதம் வரப்போறது கிடையாது, அடுத்த மாதம் அது வராது, இந்த 3 மாதத்திற்கு அந்த 1000 ரூபாய் கிடைக்காது என்கிற போதுதான் அவர்களுக்கு அந்த அந்த ரியாலிட்டிக்கு உள்ள போவாங்க. இதையெல்லாம் தவிர்த்திருக்கலாம் திமுக. மாதந்தோறும் இருக்கும்போது அந்த மாத கடைசியில தேர்தல் நாளைக்கு முதல்ல ஒரு 1000 ரூபாய் வரவா வந்திருந்ததுன்னா அதுவே அவங்களுக்கு வாக்காளர்களுக்கு பெரிய ஊக்கமா இருந்திருக்கும். ஆனால் இன்று வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாருங்கிறதுக்காக உடனே வந்து ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் மாதிரி செய்ததெல்லாம் இது கூட சார், ஆனா இத கூட அவரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, ஓகே, ஆனா இங்க முதல்வர் அதை செஞ்சிடறாருல, மக்களுக்கு சொல்றதை விட கேட்கிறாங்க. அது செய்ததுனால நடக்கக்கூடிய அது செய்ததால் நடக்கக்கூடிய விளைவு தான் சொல்றேன். இப்ப 3 மாதத்துக்கு வராது. இப்ப 14ஆம் தேதி இந்த மாதம், அடுத்த மாதம் 14ஆம் தேதி வராது, அதுக்கு அடுத்த மாதம் 14, 15 வராது, ஓட்டு போட போகும்போது காசு வராது. அப்ப நீங்க இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்க கொடுத்த 5000 படத்தை மக்கள் மறந்துடுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு செய்யறதான செய்த முறையும் இந்த செய்த அணுகுமுறை இருக்கு இல்லைங்களா, இந்த அப்ரோச் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மக்களை வந்து பணத்தை கொடுத்து ஈஸியா நம்ம வந்து வாக்காளர்களை நம்ம கன்வின்ஸ் பண்ணிட முடியுங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, இது தவறான எண்ணம் சொல்றேன் நான். இது எல்லாமே திமுக அரசுக்கு வந்து ஒரு பின்னடைவா தான் இருக்கு. ஆனா நீங்க நம்ம வந்து விளம்பரங்கள் கொடுக்கலாம், சமூக ஊடகங்கள்ல பத்திரிகைகள்ல நீங்க பேசலாம். ஆனால் மக்கள் வந்து முதல்ல இருந்த மாதிரி இல்ல, பத்திரிகைகளையும் தொலைக்காட்சிகளை மட்டுமே நீங்க வந்து பார்த்தாலாம் இன்னைக்கு யாரும் முடிவு பண்றது இல்ல. அன்றாடம் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையும், அன்றாடம் அவர்கள் வந்து எதிர்கொள்ளக்கூடிய இந்த வாழ்வியல் தேவைக்கான பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, அதன் அடிப்படையில தான் வந்து முடிவெடுப்பாங்க. இந்த சமூக ஊடகங்கள் மிக வலிமையா இருக்கு. ஒரு பக்கம் நீங்க சொல்ற இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க சொன்னாலும், இந்த பக்கம் கூட்டணிகளோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்றது மூலமாக அவரவர்களுக்கு வருகிற அது சொற்பமான வாக்குகளாக இருந்தாலும் கூட அதை தன் பக்கம் முதல்வர் அவர்கள் ஈர்த்துக்கிறாரு அப்படின்ற போது இதெல்லாம் சரி கட்டுற வகையில இருக்காதா? அது திமுகவுக்கு பலத்தை கொடுக்கும். அப்ப வந்து பலவீனமாக இருக்கிறதா திமுகங்கிற கேள்வி வருது இல்லையா? இல்ல, இன்னும் திமுக வந்து எல்லாமே கூடுதல் நாங்க வந்து மிகப்பெரிய சாதனைகள் செஞ்சிருக்கோம். இப்போ எடுத்துக்காட்டா நீங்க வச்சுக்கோங்க, செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தனித்து நின்றார். எந்த கூட்டணியும் வேண்டாங்க, தனியா நிக்கிறேன்னு சொல்லிட்டு கம்பிங் மெஜாரிட்டியில அந்த அம்மா ஜெயிச்சு காமிச்சாங்க. அது போலவெல்லாம் திமுக இப்ப நின்றுக்கணும். நம்ம திமுக குறை சொல்றதுக்காக சொல்ல, ரியாலிட்டி சொல்றோம். ரியாலிட்டியில வந்து நீங்க வந்து கூடுதலாக நீங்கள் பலம் சேர்த்துக் கொள்கிறீர்கள். ஒரு ஒரு 0.4 விழுக்காடு, 0.2 விழுக்காடு, 0.1 விழுக்காடு கூட நாங்க வாக்குகளை விடாம எல்லாவற்றையும் நாங்கள் சேகரித்துக் கொள்றோம். இது எப்படின்னா, நமக்கு ஒரு வீட்டுல அங்கங்க சேமிச்சு வச்சிருப்போம். சேமிச்சு வச்சிருக்கிற ₹1, ₹2 எல்லாம் ஒண்ணு சேர்த்து வந்து நம்ம ஒரு நிதி திரட்டுவோம் இல்லைங்களா, ஒரு அவசர தேவைக்கு. அது போலதான் தற்பொழுது திமுக சின்ன சின்ன கட்சிகள் கூட விடாம வந்து அவங்க சேர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கிறோம். இதை பலமாக பார்க்க கூடாதுன்னு சொல்றேன் நான். நடைமுறையில வந்து இது பலமாக பார்க்க கூடாது, இது பெருமை அல்லன்னு சொல்றேன். என்ன காரணம்னா, நீங்கள் இவர்களுக்கெல்லாம் வாக்குகள்லாம் வந்து பெரிய அளவில் இல்ல. நாச்சியார் சுவந்தி சொன்னதை போல, அவர்கள் சொன்னதை போல ஒரு 6 விழுக்காடு தான் இருக்கு. 6 விழுக்காடு பெரிய ஒரு வாக்கு தான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியல. ஆனால் இவற்றையெல்லாம் சேர்த்துதான் நம்ம தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் திமுக இருக்கிறதா என்கிற கேள்விதான் நான் வைக்கிறேன் நான் முன்னால. ஓகே ஓகே ரஜினி சார், இப்போ 2 விஷயங்கள் முன் வைக்கிறாங்க. இவ்வளவு கட்சிகள் சேர்றது பலமாக பார்க்க கூடாது, அப்ப அந்த அளவுக்கு தான் திமுக இருக்கான்றது ஒரு விஷயம். இன்னொன்னு, இத்தனை பேரை உள்ளே சேர்ப்பதன் மூலமாக, கூட்டணிகளை உள்ளே சேர்ப்பதன் மூலமாகவும், சில முக்கியமான நபர்களை உள்ளே சேர்ப்பதன் மூலமாகவும் உங்க கூட தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிற கூட்டணி கட்சிகளை நீங்கள் சில இடங்களில் ஏமாற்ற வேண்டியிருக்கிறது. உங்களையே நம்பி களத்தில் வேலை செய்தவர்களை ஏமாற்ற வேண்டியிருக்கிறது, உங்களோட கட்சிக்காரங்களையே. இந்த பிரச்சனைகளை திமுக எப்படி சமாளிக்க போகுது? முதலாவதாக அக்கா சொன்ன விஷயத்துக்கு நிறையவே நான் வந்து இது பதில் சொல்லணும்னு இருக்கேன். காசு கட்டி படிக்கிற இன்ஸ்டியூட்ல இருந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் எடுத்துட்டு வந்து அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. காமலின்ற ஒரு பொண்ணு, அவங்க வந்து நெசவாளர் பொண்ணு, அவங்க வந்து SBIல ப்ரொபேஷனரி ஆஃபீஸரா இன்னைக்கு வந்து பணியாற்றிட்டு வராங்க. யோகேஸ்வர் ஒரு சாதாரண கிராமத்துல இருந்த பையன் IIT பாம்பேல இன்னைக்கு வந்து படித்து கொண்டு இருக்கிறார். இன்பா அவர் வந்து வில்லேஜ்ல வந்து அவங்க அப்பா வந்து கூலி வேலை செய்யறவர். UPSCல 2 முறை ஃபெயில் ஆயிட்டாரு, வந்து டியூ டு ஃபினான்ஷியல் கிரைசிஸ். ஆனா நான் முதல்வன் திட்டத்துல சேர்ந்து படிச்சு இது பாஸ் ஆயிருக்கிறாரு. அதே மாதிரி கோகிலவேணின்ற ஒரு பொண்ணு, அவங்க அப்பா வந்து அதே மாதிரி ஒரு கூலி தொழிலாளி, அதே மாதிரி கிராமத்தினுடைய பின்னணியிலிருந்து வந்த பொண்ணு இன்னைக்கு வந்து கோட்டயத்துல வந்து இது படித்து கொண்டு இருக்கிறார்கள். நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, அந்த பேரு யாருமே பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல காசு கட்டி படிக்கிற பிள்ளைகள் கிடையாது.
நான் முதல்வன் திட்டத்துல பணமே இல்லாத சூழ்நிலையில தன்னுடைய குடும்பத்தின் அதாவது வறுமை காரணமாக தோல்வி அடைந்த மாணவர்கள் நான் முதல்வன்ல சேர்ந்து இன்றைக்கு வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்களே தவிர்த்து போற போக்குல அவங்க வந்து நல்லா படிக்கிற பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிற பசங்களை கூட்டிட்டு வந்து நான் முதல்வன் திட்டம் செயல்படுகிறது என்கிற வாதத்தை நான் வந்து கண்டிக்கிறேன். அது வந்து தவறான விஷயம். அது ஒண்ணு. அடுத்து வந்து நீங்க சொன்னீங்க மக்கள் நல கூட்டணி அக்கா சொன்னாங்க 1.1% தாங்க அதுக்கு வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 2016 அதிமுக பெற்ற வாக்குகள் 40.1%, திமுக பெற்ற வாக்குகள் 39.3%. 0.8% தான் அன்னைக்கு. 0.8% அன்னைக்கு வந்து திமுக வந்து பெற்று இருந்தாலும் அன்னைக்கு திமுக தான் ஆட்சி. அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி பெற்ற வாக்குகள் 6.1%. ஒருவேளை மக்கள் நல கூட்டணி 2016ஆம் ஆண்டு திமுகவோடு சேர்ந்திருந்தால் அன்றைக்கு ஆட்சியிலே எங்களுடைய தலைவராக இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் இருந்திருப்பார், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சியாக இருந்திருப்பார். அதனால மக்கள் நல கூட்டணியை வந்து ரொம்ப வந்து தாழ்த்தி பேசுறாங்க. அன்னைக்கு அது அமையல. இன்றைக்கு வந்து எப்படி சொல்றேன்னா வெறும் ஒரு ஸ்ட்ராங்கா இன்னைக்கு வந்து ஒரு கட்டமைச்சிருக்கு. இன்னைக்கு வந்து ஏன் கூட்டணி கட்சிகள் எல்லாம் நாங்க சேர்க்கிறீங்க? எங்கேயும் நாங்க டெல்லிக்கு போயிட்டு கூட்டணி கட்சியுடைய பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. எந்த கட்சி அலுவலகத்துக்கும் போயிட்டு வாங்க வாங்க வாங்கன்னு எங்களுடைய கட்சி தலைவர்களும் சரி யாரும் கூப்பிட கிடையாது. அறிவாலயத்திற்கு வருகிறார்கள், நல்ல ஆட்சி செஞ்சுருக்கிறீங்க, உங்களுக்கு எங்களுடைய ஆதரவுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவர்கள் இருவரும் பேசுவது நாங்கள் ஏதோ போய்கொண்டு எல்லாரும் இழுத்து பிடிச்சி நீங்க வந்தே ஆகணும், நீங்க வந்தாதான். நாங்க இன்னைக்கும் சொல்றோம், கூட்டணி கட்சிகள் வந்ததுனால இன்னைக்கு திமுக வந்து 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்று சொல்லல. சொன்னது இந்த கூட்டணி கட்சிகளா சேராது இருந்துச்சு பாருங்க. அதாவது இன்னைக்கு வந்து மக்கள் நீதி மையம் இவங்கெல்லாம் வருவதற்கெல்லாம் முன்பாகவே இருமாப்போடு சொல்கிறோம் 200 வெல்வோம், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்ற முழக்கத்தை எங்களுடைய தலைவர் சொன்னார். கூட்டணி கட்சிகள் வந்திருக்கிறதுனால என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல ஒரு 10,000 15,000 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வெற்றி பெறுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. அந்த இடத்துல இன்னும் கூடுதல் வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவோம். இதுதானே சேஞ்சஸை தவிர்த்து கூட்டணி நம்பிதான் திமுக இருக்குது. ஆமா, ஒரு தேர்தல் என்று வருகிற போது கூட்டணி என்பது முக்கிய தேவைதான். நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க ஆன்டி இன்கம்பன்சி இல்லன்னு நீங்க சொன்னீங்க, அதை முழுக்க மறுத்தீங்க. அப்படி இருந்தா உங்களுக்கு கூட்டணி தேவையில்லையே அப்படிங்கறத இதுதான் நான் சொல்றேன். கூட்டணி வருபவர்களை கதவு திறந்து வராங்க வாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல வராதீங்க போங்கன்னு சொல்ல முடியுமா? வருபவர்களை யார் வந்தாலும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்திற்கு பின்னால் யார் வந்தாலும் திமுக வரவேற்கும். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி வேணா திமுக வேணும்னு வந்தா வாங்க தான் வரவேற்போம். இதுல யார் வந்தாலும் இன்றைக்கு ஒன்றிய பாஜகவுக்கு எதிராக யார் அதாவது ஓரணியில் திரண்டாலும் அதை திமுக வந்து வரவேற்கும். நீங்க கூட்டணி எல்லாம் அமைக்கிறீங்க, அடுத்த முதலமைச்சர்னு சொல்லிக்கிறீங்க. ஆனா ஒரு எக்ஸாம்பிள், ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தலைவராக இருந்த நிதிஷ்குமார் இன்னைக்கு அவருடைய நிலையை பாத்தீங்களா? பரிதாபமா இருக்கு. 20 வருஷம் சீஃப் மினிஸ்டர், இன்னைக்கு 4 மாசம் தான் இருந்தாரு. பாஜகவோட கூட்டணி வச்சாரு, 4 மாசத்துல முடிச்சிட்டாங்க கதையை. இன்னைக்கு வந்து மாநிலங்களவை உறுப்பினரா போறாரு. கேட்டா அவர் விருப்பப்பட்டு சொன்னாராம். எப்படி 20 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர், எனக்கு முதலமைச்சர்லாம் வேண்டாம், எனக்கு வந்து மாநிலங்களவை உறுப்பினர் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாரா? கிடையாது. இல்ல, ஒரு இடத்துல அப்படி நடக்குதுன்றதுக்காக இங்கேயும் அதே மாதிரி நடக்கும். தேஜஸ்வி யாதவ் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு, பாஜக எங்கெல்லாம் கூட்டணி வைக்குதோ அங்கெல்லாம் எல்லாரும் காலி பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து மகாராஷ்டிரால சிவசேனாவை காலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பீகார்ல ஐக்கிய ஜனதா தளம். மீண்டும் சொல்றேன், அதிமுக ஒருவேளை இவர்கள் கனவு நிறைவேறும் பட்சத்தில் அங்கே அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்க மாட்டார். அவர் ஒரு 4 மாசம் காமிச்சிட்டு இல்ல நிதிஷ்குமார் வரும்போது நானே ஸ்ட்ராங்கா பேசியிருக்கேன், இவங்க பேருக்கு தான் சொல்றாங்க, இவர் ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லி தேர்தல் முடிவுகளை நானே பேசியிருக்கேன். அது இன்னைக்கு 4 மாசத்துல அவரை வந்து மாநிலங்களவை உறுப்பினர் ஆக்கி இன்னைக்கு வந்து பாஜக வந்து பீகார்ல வந்து எப்படியாவது வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கு. அதுதான் அது வந்து நீங்க சொல்ற அந்த விஷயத்துக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. நான் கேக்குறது என்னன்னா, இப்படி வர்ற கட்சிகள், அதாவது நான் முன்னாடி உங்ககிட்ட கேட்டேன், நீங்க உள்ள வர்றதுனால உங்களோடு பயணித்தவர்களை நீங்க நிறைய இடங்கள்ல சமரசம் செய்ய வேண்டிய, ஏமாற்ற வேண்டிய சூழல் நிலவுது. அதை எப்படி திமுக சமாளிக்க போகுது? ஐயுஎம்எலும் மனிதநேய இது மக்கள் கட்சியும் வெளியே வந்து பேட்டி கொடுத்தாங்க. எங்களுக்கு 2 தொகுதி தந்திருக்காங்க, போன முறை தந்ததை விட குறைவான தொகுதிகள் தான் இருந்தாலும் எல்லாருக்கும் தர வேண்டியது இருக்கு, அதனால எங்களுக்கு குறைச்சி கொடுத்துருக்காங்க, நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 2 தொகுதியை வாங்கி போனாங்க. இங்க எங்க குழப்பம் ஏற்படுது? காங்கிரஸ் வெளியே போயிரும், காங்கிரஸ் 40 கேக்குது, 41 கேக்குது, சைன் பண்ணிட்டாங்க 28 தொகுதி, அவங்களும் சந்தோஷமா தான் இருக்காங்க. அது உங்களுடைய கனவும் உங்களோட பிம்பமும். கூட்டணியில குழப்பம் வரும், கூட்டணியில வந்து அவங்களாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு கனவு தான்.
இன்னைக்கு அதெல்லாம் சாத்தியமாயிருக்கு. இன்னைக்கு நீங்க காங்கிரஸ் அடுத்த அதை 5 தானே நாள்ல பண்ணாங்க. காங்கிரஸ் எவ்வளவு இல்ல நான் ஒரே ஒரு நான் ஒண்ணே ஒன்று தான் சொல்றேன். தமிழ்நாட்டுல எங்கள் கூட்டணியுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், உங்கள் கூட்டணிக்கு தலைவர் பியூஷ் கோயலா எடப்பாடி பழனிசாமி. பியூஷ் கோயல் தான் டிடிவி தினகரனை போய் கூப்பிட்டு வராரு. இது பாமகவை போய் சந்திக்கிறார். எல்லா வேலையும் பியூஷ் கோயல் செஞ்சுட்டு இருக்காரு. ராயப்பேட்டை ஆபீஸ்ல அண்ணாரிவாளையத்துல நடக்கிற பேச்சுவார்த்தை மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து நடத்துவாரா? எங்களுடைய தலைமையில கூட்டணி, எங்க ஆபீஸ்ல இது வந்து நடத்துறோம். நீங்களும் அதே மாதிரி வந்து ராயப்பேட்டை ஆபீஸ்ல வந்து நடத்துங்களேன் கூட்டணி பேச்சுவார்த்தைய. நீங்க வந்து டெல்லிக்கு தானே போறீங்க. அப்போ கூட்டணியை டிசைட் பண்ற இடமே டெல்லி தான். ஓகே. ஸோ இப்போ திமுகவில் மாற்று கட்சி கட்சியிலேருந்து வர்றவங்களுக்கும் இப்போ இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்குறோன்ற வாக்குகள்லாம் இருக்கும். ஏன்னா திமுக எங்களை அரவணைக்கிறாங்க, திமுகவும் அதை தான் சொல்லுது, அங்கேருந்து வந்தாலும் அரவணைப்போம் அப்படிங்கிறது. அப்படி கொடுக்கறதுனால அந்தந்த தொகுதியில் திமுகவுக்காக வேலை பார்த்த திமுகவினர் எப்படி அவங்களுக்காக வேலை செய்வாங்க? அதாவது திமுகவே நீங்க மற்ற கட்சியை வந்து இது கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. திமுக வந்து இருவண்ண கொடிக்காக ஒவ்வொரு தொண்டனும் தன்னை வந்து முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு செயல்படுகிற ஒருவர். நீங்க வந்து பதவிக்காகவோ எம்எல்ஏ வந்து வெறிக்காகவோ அப்படின்னு திமுக தொண்டனும் அந்த மாதிரி கிடையாது. எங்களுடைய தலைவரும் திமுக தொண்டர்களுக்கு சொல்வது 234 தொகுதியில 234 பேர் தான் நிக்க முடியும். அதுக்குன்னு வந்து ஒரு 1000 பேர்லாம் நிக்க முடியாது. வாய்ப்பு கொடுப்பவர்கள் அவர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும். இதுதான் வந்து இதுதான் வந்து எங்க தலைவர் சொல்றது. நீங்க பாஜகலையோ அதிமுகலையோ தான் பதவி கொடுக்கலாம் வந்து கோச்சிக்கிட்டு போறதெல்லாம். எங்களுடைய கூட்டணி எங்களுடைய இதுல வந்து இருப்பவர்களோட யாருக்கு வாய்ப்பு தராங்களோ அவர்களோட சேர்ந்து பயணிப்பாங்க. இதுதான். இதுல வந்து ஊடகங்கள் தான் வந்து திமுக இவருக்கு வாய்ப்பு இல்லைன்னா இவர் வந்து கோச்சிப்பாரு அப்படிலாம் கிடையாது சார். திமுகக்கு இருவண்ண கொடி கருப்பு சிவப்புக்காக எல்லாரும் அதாவது தன்னுடைய உயிரை இழந்தாலும் சரி திமுகக்காக உழைக்கிற ஒரு தொண்டர்களை பெற்ற ஒரு மாபெரும் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். மேம், இப்போ அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி மேல, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மேல, ஏன்னா அவரோட தலைமை மேல. எப்படி என்ன சொல்றீங்க? இதுக்கு பாஜக தான் முடிவெடுக்க. அதாவது எங்களுடைய பொதுச் செயலாளர் நம்ம புதுசா இப்பதான் நிதிஷ்குமார் காட்டி இவங்க பயமுறுத்துற மாதிரி, அவர் எப்பத்துல இருந்து அம்மா மறைவுக்கு பிறகு அவர் பொதுச் செயலாளர் ஆகின்ற காலம் தொட்டு இதே பயமுறுத்தல்கள், இதே அச்சுறுத்தல்கள். என்னது, இன்னும் 2 ஐயா ஸ்டாலின் 2 மாசத்துல ஆட்சி முடியும்னு கூட சொல்ல, இன்னும் 2 அமாவாசை தான் போயிடும். ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே அமாவாசை பௌர்ணமியில எல்லா நல்ல காரியங்களும் பண்ணி பண்ணி பழக்கமாயிடுச்சா, அதனால இந்த அமாவாசையோட முடிஞ்சு போயிடும், அடுத்த அமாவாசையோட ஆட்சி முடிஞ்சு போயிடும், அடுத்த அமாவாசையோட ஆட்சி முடிஞ்சு போயிடும் ஜோசியம் சொல்லிட்டே இருந்தார் ஸ்டாலின். ஆனால் அந்த ஜோசி எதுவுமே பழிக்கல. 4 வருஷம் வெற்றிகரமா ஆட்சியை முடிச்சுட்டு தான் இறங்கினார். சரிங்களா? அது இறங்கினது எப்படி? எதிர்கட்சியாக உட்கார்ந்தது சும்மால 75 எம்எல்ஏஸோட தான். சும்மா அந்த திமுக மாதிரி 2011 வெறும் 23 24 எம்எல்ஏஸோட எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்துட்டு வீட்டில் உட்காந்த மாதிரி இல்லை. அதிமுக தன்னுடைய வரலாற்றில் ஒருபோதும் எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்ததே கிடையாது. திமுக தன்னுடைய கருணாநிதி தலைமையிலான திமுக 2-3 முறை எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழந்துட்டு சட்டமன்றத்துக்கே வர. அதுவும் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல ஜோதிமணி போன்றவர்கள் இதைத்தான் சொல்றாங்க. அதிமுக 3ஆம் இடத்துக்கு செல்லும், விஜய் 2ஆம் இடத்துக்கு வருவார். யாருங்க ஜோதிமணி மேடம்? இந்த கிரேட் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஆஃப் இந்தியா. யாரு கோயிஸ் ஜோதிமணி? என்ன ஜோதிமணிக்கு அவர் மட்டும் இல்ல, அவர் மட்டும் சொல்லல, காங்கிரஸ்ல இருந்து இப்போ செல்வ பெருந்தகை சொன்னாரு, இன்னும் மற்ற சிலர்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுக்காக கேட்கிறேன் நானு. அதிமுக அப்படி இருக்கான்னு. இந்த தன்னுடைய பிழைப்புக்காக இந்த அரசியல்வாதிகளாக இருக்கின்றவர்கள் அங்கங்க வந்துட்டு இது 3ஆவது இடத்துக்கு போயிடும், 2ஆவது இடத்துக்கு போயிடும், 1ஆவது இடத்துக்கு போயிடும், 0 ஆயிரும் இப்படின்னு ஜோசிய சொல்றவங்களோட எல்லாருடைய வாக்குகளும் திரும்ப திரும்ப பொய்யாக்கி கொண்டிருக்கிறது. சரிங்களா? அத இருங்க. இப்ப டிடிவி தினகரன் எதிர்த்தரப்புல இருந்த போது சொன்னார் இல்லையா, அன்னைக்கு சொல்லும் போது அவரால் 20-22 தொகுதிகள் வந்து அவரால் அதிமுக அன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 இருந்து 1000, 2000, 634 ஓட்டு இந்த வித்தியாசத்துல எல்லாமே அவர் வந்து அதிமுக ஜெயிக்கக்கூடிய ஒரு 22 தொகுதிகளை அவர் எடுத்துட்டு போயிட்டார். சரிங்களா? ஆனா இன்னைய தேதியில என்ன நடக்குது? அவர் எங்க சைடு வந்துட்டாரு. அப்ப அவர் எங்க சைடு வந்துட்டாரு அப்படின்னா அந்த 22 தொகுதிகளும் என்னது, போன முறை அதிமுகவை அவர் தோற்கடித்த அந்த 22 தொகுதிகளும் இப்ப வருது. 75 + 22 என்னாச்சு உங்களுக்கு? கிட்டத்தட்ட 99 தொகுதிகள் வந்துருச்சு. சரிங்களா? அப்ப 100 உத்தரவாதம் ஆயிடுச்சு. அப்ப இருக்கின்ற மற்றவர்கள் அப்போ நீங்க வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்க ஒண்ணு இது சிம்பிள் அரித்தமேட்டிக் கால்குலேஷனா பாத்தீங்கன்னா, நீங்க அரித்தமேட்டிக்கலா பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அதிமுகவுக்கான ஓட்டு சதவீதம், பாஜகவுக்கான தனிப்பட்ட ஓட்டு சதவீதம், தினகரன் அவர்களுக்கான தனிப்பட்ட ஓட்டு சதவீதம்,
பாமகக்கான தனிப்பட்ட இல்ல, ஓட்டு சதவீதம், இது எல்லாத்தையும் நீங்க சேர்த்தீங்கனாலே இந்த செகண்ட் இன்னைக்கு எலெக்ஷன் வச்சாலும் அதிமுக வின்னிங் கெப்பாசிட்டியோட இருக்கு. நீங்க வெறும் அரித்தமேட்டிக் கால்குலேஷனோட பாத்தீங்கன்னா சரிங்களா. இப்ப இதோட சேர்ந்து எங்களுக்கு திமுக ஆட்சியின் மீது இருக்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற அதீதமான வெறுப்புணர்வுங்கிறது என்ன? இப்ப நேற்று வந்து ஒரு போலீஸ்காரர் வீட்டுல பட்ட பகல்ல ஒருத்தன் வீடு பூந்து பொண்ணை மலாஸ் பண்றாங்க. இதுதான் வந்து நீங்க ஸ்டாலின் ஐயா ஆட்சிக்கு நீங்க பெருசாலாம் அது இது தொழில் எப்படி அது இதெல்லாம் சொல்ல வேண்டாம். பெண்களுக்கு பாதுகாப்பு சிம்பிள் சார். அதான் அவர் கேட்டாரு. இது மாதிரி சுவாதின்ற ஒரு பெண்ணை பெட், அதாவது சுவாதியை வந்து அவங்க முடிக்கிட்டு மால்வாகவே இல்ல. இல்ல அதான் அவங்க சொன்னாங்க, குற்ற சம்பவங்கள் நடக்காத மாநிலங்கள் ஏதாவது சொல்லுங்க. வெரி குட் கொஸ்டின். என்னன்னா குற்ற சம்பவங்கள் நடக்கவே அது வந்து உலகம் முழுக்க யாருக்குமே வாய்ப்பு கிடையாது. குற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா என்ன சொன்னாரு இவர் தானே இந்த வீடியோ எல்லாம் போடுவார், நம்ம முதல்வர் ஆகுனா வீடியோ போடுவார். இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன், விஜய் மாதிரி டைலாக் பேசினார்ல, இரும்பு. அதான் இப்ப அதிமுக என்ன கேக்குதுன்னா, சார் அந்த இரும்பு கரம் யாரு வெட்டி எடுத்துட்டாங்களா, இல்ல அந்த இரும்பு கரத்தை கொண்டு போய் எங்க அது அவசர ஆத்திரத்துக்கு அடகு கடையில வச்சுட்டீங்களா, இல்ல வித்து தின்னுட்டீங்களா? வேற இஸ் தட் இரும்பு கரம் கொண்டு நீங்க அடக்காதனாலதான் நாங்குநேரியிலையும் அந்த சிவகங்கா டிஸ்ட்ரிக்ட்லயும் பாத்தீங்கன்னா சாதிய படுகொலைகள் மீண்டும் தலைவிரித்து ஆட ஆரம்பிச்சிச்சு. அவன் கஞ்சா போட்டுட்டு கத்தியை தூக்கிட்டு பட்ட பகல்ல, சார் எதுவுமே நைட்ல நடக்கிறது இல்ல, பட்ட பகல்ல அவன் கத்தியை தூக்கிட்டு அருவா தூக்கிட்டு, இந்த கடந்த 6 மாதங்களில் மட்டும் கஞ்சாவால் நடைபெற்ற கொலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 10,000 கொலை ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10,000 கொலையில 60% ஆஃப் கொலைகள் வந்து இன்ஃபுளுன்ஸ்டு பை கஞ்சா போட்டு பண்றவன் எல்லாம் பாத்தீங்கன்னா பிலோ 17 சின்ன பசங்களா தான் பண்றாங்க. ஸ்டாலின் ஐயா ஆட்சி கஞ்சா ஆதிக்கமே சாட்சி. ஸ்டாலின் ஐயா ஆட்சி ஊரெல்லாம் நடக்கும் கொலைகளே சாட்சி. ஸ்டாலின் ஐயா ஆட்சி வீடு பூந்து பெண்களை பலாத்காரம் செய்வதே எது? போலீஸே பலாத்காரத்துக்கு உட்படுத்துவதே சாட்சி. இது ஒண்ணு. இந்த விஷயங்களை எதிர்கட்சியாக அதிமுக மக்கள் கிட்ட முன்னெடுத்துட்டு போகுதா? அது அதிமுக இந்த விஷயத்த பேசுறாங்க, திமுகவுக்கு எதிர்த்து பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்த மக்கள் உணர்றாங்களா? சரி, நாங்க பேசணும். உங்களுக்கு வரும் இல்லையா? பதில் சொல்ல விடுங்க. நீங்க ஒரு எதிர்கட்சியாக நாங்கள் ஆக்டிவா எங்க செயல்பட முடியும்னா சட்டமன்றத்துல தான். சரிங்களா? சட்டமன்றம் நடந்தா தானே சார். என்ன சொன்னீங்க? வருடத்துக்கு 100 நாட்கள் நாங்கள் சட்டமன்றத்தை நடத்தோம். எங்க செஞ்சு கட்சிங்க? சொற்பமா நடக்கிறதுலயும் வெளியேறிடுறீங்களே. எல்லா தடவையும் இல்ல. இப்ப நாங்க வந்து இவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த அவரு மினிஸ்டர் இருக்காரு மாசுவோட கூடவே சுத்திட்டு இருந்த ஒரு ஆள், ஒரு பொறுக்கி பையன் என்ன பண்ணான், கொண்டு போய் என் பேர் என்ன ஞானசேகரனா, அந்த மாதிரி பொறுக்கிகள். இது பொறுக்கிகளை காப்பாற்றும் ஆட்சி, கிட்னி திருடனவர்களை காப்பாற்றும் ஆட்சி, மெத்தபெட்டமைன் கடத்தல்களை காப்பாற்றுகின்ற ஆட்சி. ஆமாவா இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு பொறுக்கி வந்து உள்ள போயிட்டான், பொண்ணை மலாஸ் பண்றான், கேஸ் வருது. அதிமுக போய் அங்க அதிமுக மகளிரணி தான் அங்க போய் போராடுது அந்த கேம்பஸ்குள்ள. அந்த விஷயம் அங்க சட்டமன்றத்துல பேசப்படுது. சரியா? எங்க ஆட்கள் எல்லாரும் கருப்பு சட்டை போட்டு போறாங்க. அங்க அப்பாவும் சொல்லிட்டு ஒரு சபாநாயகர் உட்கார்ந்துருக்காரு. அவர் வந்து சபாநாயகர்னு சொல்றதுக்கு எந்த தகுதியும் இல்லாத மனிதர். அவர் சொல்றாரு, இவங்களே ஏன் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்காங்க? அடுத்த ஒரு விஷயத்துக்காக கலாச்சார சாவுக்காக இது போட்டு போனாங்க, அந்த பட்டையை நின்றுட்டு போனாங்க. உடனே வந்துட்டு இவங்களுக்கு எல்லாம் பிபி ஏறிடுச்சு போல இருக்கு. இவ்வளவுதான் அவள் ஒரு தரம். எப்படி ஒரு சபாநாயகர் தரம் என்பது இப்படிதான் இருக்கு. மக்கள் கிட்ட நடந்துட்டு இருக்கு. எங்க எதிர்கட்சி தலைவர் ஒரு விஷயம் குறித்து, எது டங்ஸ்டன் இழைக்கான சுரங்கம் கொண்டு வராங்க, மக்களோட ஒப்புதல் இல்லாம கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் உரையாற்றுகிறார். எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம். அதுல ஒரு பிட்ட கூட மக்கள்கிட்ட காட்டல சார். நீங்க கேமராவை திருப்பி வச்சுட்டீங்க. கேமரா ரிப்பேரா இருக்கிறது. அதுக்குதான் நான் வரேன். அது தெரியுது இல்ல. நீங்க மக்களை போய் ரீச் அவுட் பண்ணல. நீங்க சட்டமன்றத்துல சொன்னீங்கன்னா மக்கள் எத்தனை பேர் சட்டமன்ற நிகழ்வுகளை பாப்பாங்க? அதுக்குதான் நீங்களே சொல்றீங்க திமுக கொண்டு போய் சேர்க்க மக்கள்கிட்ட போறோம்னா கோபி மாதிரி ஜேர்னலிஸ்டா நீங்க என்ன பண்றீங்க? திமுக காரங்கள மாதிரி எங்களையுமே நாடகம் நடி, திமுக காரங்கள மாதிரியே எங்களையும் நாடகம் நடி. என்ன பண்ண சொல்றீங்க? கருப்பு சட்டை ஒண்ணு போட்டுக்கிட்டு ஒரு அட்டை ஒண்ணு வச்சுக்கிட்டு வாயில ஒரு இதை ஒண்ணு கட்டிக்கிட்டு டாஸ்மாக்கை ஒழியுங்கள்னு சொல்லிட்டு நாடகம் நடத்த சொல்றீங்க. அந்த நாடகத்தை அவங்கள மாதிரி நடத்துறதுக்குன்னா நாங்க எதுக்கு? நீங்க என்னன்னா எதிர்கட்சின்னா அது திமுக மாதிரி தானே. திமுக எப்படி வேணா என்ன வெங்காயத்துக்கு நாங்க அதை பண்ணணும்னு கேக்குறேன். why should we do it? what's the need for it? ஏன் நாங்க அதை பண்ணணும் சார்? அதாவது திமுக என்ன கருமத்தையே சாப்பிடுதுங்கிறதுக்காக அதிமுக அதை பண்ண முடியாது. அதிமுக has its own originality.
நாங்க போய் எப்ப பார்த்தாலும் மக்களை வந்து டெம்ப் பண்ணி அவங்களை ஏத்தி விட்டு பாரு பாருன்னு வெறியேத்துற வெறியூட்டுகிற ஆட்கள் கிடையாது. தமிழ்நாட்டுல அதிமுகவுக்கு மீடியா சப்போர்ட் கிடையாது. இருக்கின்ற எல்லா மீடியாவையும் சபரீசன் அண்ணன் கைப்பற்றி கொண்டு அவர்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதனால நாங்க களத்துக்கு என்ன போறோம், என்ன வேலைக்கு போறோம்னு தெரியாது யாருக்குமே. 200 தொகுதிகளை எங்களுடைய பொதுச் செயலாளர் சுற்றி வந்திருக்கிறார். மீடியா வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அப்ப மீடியா சப்போர்ட் இல்லாதனால அதிமுக களத்தில் வேலையை பார்ப்பதில்லை, அதிமுக களத்தில் வேலையை பார்ப்பதில்லை. இதை சொல்றதுக்கு உங்களை மாதிரி கோட் ஷூட் போட்டா ஒரு 10 நெறியாளர்களை வேற உருவாக்கி வச்சிருக்குது சபரீசனுடைய ஆட்சி. விஸ்வநாத் சார், இப்போ நீங்க இதுல முக்கியமா நீங்க இரண்டு தரப்பு கருத்துக்களையும் கேட்டிருப்பீங்க. மோர் ஓவர் உங்ககிட்டயும் கேட்கிறேன். இப்ப இருக்க விஷயத்த சுச்சுவேஷன்ல சின்ன சின்ன கட்சிகளோட தேவையும் எந்த அளவுக்கு இருக்கு? இல்ல அதுதான் சொல்றேனே, நான் சின்ன சின்ன கட்சிகளுடைய தேவை அப்படிங்கிறத விட இப்போ வந்து அடிப்படையில வந்து இன்னைக்கு மக்கள் வந்து எதே அடிப்படையில வாக்களிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம அடிப்படையா பார்க்கணும். திமுக என்ன நினைக்குதுன்னா, அதிமுக வந்து ஒரு வலுவில்லாம இருக்கு, நாம் தமிழர் தனியா நிக்குது, விஜய் தனியா நிக்கிறாரு, அதனால வாக்குகள் சிதறும். ஆனால் திமுக வகையை நாங்கள் வந்து எந்த கூட்டணியில் எந்த பிளவும் இல்லாமல் நாங்க ஒன்னா நிக்கிறோம். இது இல்லாம எல்லா சிறு சிறு கட்சிகளையும் நான் ஒன்றிணைத்துக் கொண்டு யாரையுமே நாங்கள் கைவிடாம அனைவரையுமே அரவணைத்துக் கொண்டு நாங்கள் பயணம் செய்யறதுனால நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது அவங்களுடைய பார்வையா இருக்கு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி மக்கள் வந்து எந்த அடிப்படையில் வாக்களிக்க போறாங்க அப்படிங்கறதா இப்ப மிக முக்கியமா. அதிமுக பல திமுகவுக்கு எதிரான போராட்டங்களை செய்ய தவறிவிட்டது அப்படிங்கறத நம்ம வந்து ஏத்துதான் ஆகணும். காரணம் என்னன்னா, நிறைய வந்து அதிமுக எதிர்க்கட்சியாக எதிர்க்க வேண்டிய போராட்டங்களை கடந்த இந்த 4.5 ஆண்டு காலம் சரியா செய்யல. சுட்டிக்காட்ட வேண்டிய கண்டிக்க வேண்டிய இடதுசாரிகள் எல்லாம் திமுகவிலேயே போய் இருந்துட்டாங்க. எப்ப இடதுசாரிகள் தான் ஒரே ஒரு நமக்கு வந்து பெரிய ஒரு பலமாக நம்பிக்கையா இருந்தது கடந்த காலங்கள்ல, அது இந்த ஆண்டு சுத்தமா இல்லைன்னு பாக்குறோம். ஏழை மக்களுக்காக கிராமங்கள்ல கூட போய் நிற்கக்கூடிய ஒரு கட்சி இடதுசாரி கட்சியா இருந்தது. அவங்களும் திமுகல போய் ஐக்கியமாயிட்டாங்க. திருமாவளவன் போன்றவங்கள ஒரு நட்பு ரீதியாக சுட்டிக்காட்டலாம், தோழமை சுட்டிக்காட்டலாம் போயிட்டாங்கன்னு பாக்குறோம். ஆக இது எல்லாம் தாண்டி மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை யார் ரெப்ரசென்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விதான் இந்த தேர்தலை தீர்மானிக்க போகுது அப்படிங்கறத மிக முக்கியமா. இவங்க கூட்டணிகளை நம்ம வந்து சேர்த்துறது, சிறு கட்சிகளை பெரிய கட்சிகளை சேர்த்தது உங்களை ஒண்ணுமே இல்லை. இப்ப திமுக செய்யக்கூடிய திமுக இடையே இருக்கக்கூடிய அரசியல பார்த்தோம்னா, திமுக என்ன சொல்லுது பாருங்க, உங்ககிட்ட இருந்து ஓபிஎஸ் நாங்க இழுத்துட்டோம், உங்ககிட்ட இருந்து தேமுதிக இழுத்துட்டோம், உங்ககிட்ட இருந்து இவங்களை தனியரசை இழுத்துட்டோம், இவங்களை இழுத்துட்டோம் அப்படிங்கறத வந்து அது ஒரு பெரிய ஒரு பெருமையா சொல்லிட்டு இருக்கு. அதிமுக மௌனம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கிறோம். மெகா கூட்டணி அமைக்கிறதுன்னு சொன்னா மௌனம் காத்துட்டு இருக்குன்னு பார்க்கிறோம். சோ இனிமே அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு நம்ம இனிமே தேர்தல் நெருங்க தெரியும். ஆனால் இது வல்ல பிரச்சனைன்னு சொல்றேன். கூட்டணிகளை ஒன்று சேர்த்தி மக்கள் மத்தியில் பேசிட்டு இருக்கனால கேட்கிறேன், ஒரு அடிப்படையா இருக்க போகுதுன்னு சொல்றேன். கூட்டணிகள் இல்லாம ஜெயிச்சிட முடியும் அந்த நம்பிக்கை, அந்த வியூகத்தை இபிஎஸ் வகுக்கிறாரா? அது கை கொடுக்குமா? இல்ல அதான் சொல்றேன். இப்ப கூட்டணியை நான் முதல்லயே நம்ம தொடக்கத்திலேயே அதான் கேட்டேன். மக்கள் பிரச்சனையை விட்டுட்டு கூட்டணி அமைச்சு நிறைய கூட்டணி ஒன்னா ஒரு கூட்டமா சேர்ந்து போய் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் இருக்கு இல்லைங்களா, அதுவே பிழையானதுன்னு சொல்றேன் நானு. இப்ப கூட்டணி எல்லாம் முக்கியம். கூட்டணியில வந்து மிக முக்கியமா மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. இப்ப எடுத்துக்காட்டா நீங்க வந்து ஒரே ஒரு இந்த பரப்புரை வந்து திமுக தரப்புல சொல்லக்கூடிய பரப்புரை, நம்ம இந்த பாஜக வந்து கடந்த தேர்தல் 2021 பாஜக உள்ள பூந்துடும் தோழர், அதனால திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லும்போது அன்னைக்கு வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இந்த ஆன்டி பாஜக இன்கம்பன்சி அப்படிங்கறது வந்து இப்ப நிறைய வெகுவா குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு. இரண்டாவது, இதே திமுக 1999 இருந்து 2004 வரையிலும் பாஜகவோட கூட்டணியில் இருந்தது, வாஜ்பாய் அரசோட கூட்டணியில் இருந்தது. அப்போ ஒன்றும் திமுகவை பாஜக விழுந்து விடவில்லையே, நிதிஷ்குமாரை போல விழுந்து விடவில்லையே. கலைஞர் கருணாநிதி என்ன நிதிஷ் முதலமைச்சர் பொறுப்பேற்று எம்பி சீட்டுக்கா போயிட்டாரு? இல்லை. அது வந்து பிற மாநிலங்கள்ல பாஜகவை அணுகும் முறையிலும் தமிழ்நாட்டில் அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் பாஜகவை அணுகக்கூடிய முறை வந்து வேறுபாடு. காரணம் இங்க மக்களுடைய விருப்பம் அப்படின்னு இருக்கு. நீங்க கர்நாடகா வரைக்கும் பாஜக வந்திருக்கு, ஏன் கேரளாவில் கூட பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் இங்க தனித்தள வெற்றி பெறக்கூடிய நிலைமையில பாஜக இல்லை அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ண நிலைப்பாடு. அது அதிமுக திமுக யாராக இருந்தாலுமே பாஜக ஒரு லெவலா தான் வச்சிருக்காங்க நான் பார்க்க முடிகிறது. ஆனால் திமுக அப்பொழுது கூட்டணியில் இருந்த திமுக பாஜகவோடு இருந்து கொண்டு அதன் பிறகு இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் சிலை திறக்கணும்னாலும் சரி, நாணயம் வெளியிட வேண்டும் என்றாலும் கூட அவர்கள் பாஜக தலைவரை தான் கூட்டிட்டு வராங்க. இப்போ நீங்க அப்ப ஏன் வந்து திமுக டைல்யூட் ஆகல, திமுக ஏன் பாஜகவால் வந்து விழுங்கப்படவில்லைங்கிற கேள்வி வருது இல்லைங்களா. எனவே அந்த பரப்புரை இந்த தேர்தலில் எடுபட போறது இல்லைன்னு சொல்றேன். இப்ப வந்து அதிமுக என்ன பெர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் கடந்த தேர்தலில் பண்ணாங்க, திமுக செய்திருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் என்ன, இப்ப யாருக்கு குறிப்பா வந்து மக்களுக்கு நீங்க என்னதான் நீங்கள் வந்து விலைவாசி உயர்வானாலும் அதெல்லாம் தாண்டி வந்து மக்களுக்கு மிக முக்கியமா சந்திக்கக்கூடியது பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை. தன் வீட்டு பெண் குழந்தைகள் வந்து வெளியே போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு திரும்புதா இல்ல வீட்லயே பத்திரமா இருக்கா என்கிற கேள்வி இருக்கு. 16 வயது ஒரு பெண் திரும்பி வந்து கஞ்சா போதையில காவல்துறையிட்டே பேசினதெல்லாம் நாம் பார்க்கிறோம். நம்ம
பள்ளிகளில் 5000 சாக்லேட் 6000 சாக்லேட் என்று பள்ளிகளில் போதை மருந்து சாக்லேட் நடமாடி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனா இதெல்லாம் பெரிய நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி மேலோட்டமா சொல்லிட்டு போயிட்டாரு முதலமைச்சர் அவர்கள். ஆனால் இது எல்லாம் நீங்க சேஃப்டி மெஷர்ஸா பெரிய பாதிப்பாக இந்த தேர்தலில் தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கிய காரணியாக இந்த பாதுகாப்பு அம்சம் தான் இருக்க போறதுன்னு சொல்றேன். அப்ப இதற்கு என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க ரெண்டு கட்சிகளும் அப்படிங்கிறத மக்கள் பார்ப்பாங்க. இந்த ஆட்சி பலமா இருக்குமா, அந்த ஆட்சி நம்மளுக்கு சேஃப்டி கொடுக்குமா? எனவே முதல்ல அந்த சட்டம் ஒழுங்கு தாண்டி இந்த பாதுகாப்பு பெண் குழந்தைகளுக்கும் அருவாள் எடுத்துட்டு போய் சர்வசாதாரணமா வெட்ட முடியுது. எந்த அச்சமுமே இல்லாம இருக்காங்களே. நம்மள காவல்துறை பிடிச்சிரும், நம்ம அதை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, வாழ்க்கை போயிருமேங்கிற அந்த சிறு அச்சம் கூட இல்லாம இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதுக்கு இதற்கு யாரு அடிப்படை காரணம் என்ன? அதுதானே இப்போ இதே ஜெயலலிதா அவர்கள் காலத்துல நம்ம பெருமைக்காக சொல்ல முடியாது. அந்த 9 ரவுடிகள் என்கவுண்டர், அப்ப நான் ஃபீல்டுல இருக்கேன். நான் அந்த 9 ரவுடி என்கவுண்டர் செய்ததுக்கு பிறகு அதற்கு பிறகு பெரிய அளவுல தாதாக்கள் இன்னைக்கு வரைக்கும் சென்னையில் உருவாகலன்னு பார்க்கிறோம். ஆனால் திமுக அதை ரொம்ப பிற்காலத்துல தான் கையில எடுத்தாங்க அவங்க. அது இன்னும் வலிமையாக ஆக்கி இருக்கணும். ரெண்டாவது இந்த நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிற மாதிரி இந்த போதை மருந்து எங்கிருந்து வருகிறது, எதன் மூலமாக பள்ளி மாணவ மாணவிகிட்ட போயிட்டு இருக்குங்க. அது பெரிய கன்சர்ன். அதை பத்தி நம்ம சிந்திக்காம நான் இவ்வளவு பேர்த்த சேர்த்திருக்கேன், நீ இவ்வளவு பேர்த்த சேர்த்திருக்கிற, நீ ஏன் சேர்த்துல அப்படிங்கிற வாத விவாதங்களுமே இந்த தேர்தலில் ஒரு பின்னடைவைத்தான் இந்த கட்சிகளுக்கு உண்டாக்குன்னு தான் நான் பார்க்கிறேன். குறிப்பா ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இதன் மூலமா தான் பின்னடைவை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த கூட்டணி கட்சிகளை சேர்த்துறது, அதனால இவங்க வெற்றி பெற்று விடுவார்களா, கூட்டணி சேர்க்காம இருக்காங்க அதனால அதிமுக தோற்று விடுமா எனக்கு அந்த கேள்விக்கு இந்த தேர்தல் இடமில்லைன்னு தான் நான் பார்க்கிறேன். ஓகேங்க சார். இப்போ நிறைவாக இப்போ இந்த விஷயத்துல அதிகமாக கூட்டணி கட்சிகள் வருவது ஒரு பக்கம் பலமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள சிக்கல்கள்லாம் இருக்கு. அண்ட் மோரோவர் இப்போ அதிமுக சைட்ல வைக்கிற அந்த முக்கியமான குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் தாண்டி இப்போ இதுல உங்களோட நிறைவு கருத்தை என்ன சொல்லிக்க நினைக்கிறீங்க? இதை வைத்து இந்த சிக்கல்கள் எல்லாம் கடந்து எப்படி வெல்ல போகிறது திமுக அப்படிங்கிறதுல? இல்ல சிக்கல் இருக்குன்னா எங்கதான் இருக்கு? அது எங்க இருக்கு சிக்கல்? அதான் இப்ப பேசிட்டு இருந்தோம். டெல்லிக்கும் சென்னைக்கும் பாலமா போயிட்டு சந்திச்சுட்டு வர இடத்துல தான் சார் சிக்கல் இருக்கு. அண்ணா அறிவாலயத்துல பேச்சுவார்த்தை நடத்துது, எல்லாரையும் பேசிட்டு போறாங்க. முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சு சில கட்சிகளுக்கு, 2வது கட்ட பேச்சுவார்த்தை சில கட்சிகளுக்கு முடிஞ்சு தொகுதியை கொடுத்துட்டோம், 2 தொகுதின்னு சொல்லி கொடுத்துரும், 28 தொகுதி காங்கிரஸ் கொடுத்துரும். எங்க இருக்கு சிக்கல்? இன்னும் தொகுதியே முடிவாகாத இருக்கு பாருங்க, அங்கதான் சிக்கலே இருக்கு. இன்னைக்கு பூவை ஜெகன்மூர்த்தி இருக்காரு, அவர் 6 தொகுதி கேட்கிறாரு, போனோம்னா நீங்க 1 கொடுத்தீங்க. இன்னைக்கு பாரிவேந்தர் இருக்கிறாரு, அவங்க அதிக தொகுதியில கேட்டுட்டு இருக்காங்க, அது இரட்டை இலக்கத்தெல்லாம் கேட்கறாங்க. அதனால இவ்வளவு சிக்கல் இருக்கிற இது என்டிஏ தான். நீங்க அதாவது அக்கா சொன்னாங்க ஊரு பேர் தெரியாத கட்சிகள்லாம் இருக்கு, சங்கங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு, அங்க என்டிஏல இருக்கிற கட்சிகள் ஃபுல்லாமே அப்படிதான். இன்னைக்கு பாமக ஃபுல்லா அங்க இருக்கா, மொத்த பாமகவும் இருக்கா அவங்க கிட்டதான், பிரிஞ்சு தான் இருக்குது. அன்னைக்கு அதாவது நேற்று முன்தினம் மாநிலங்களவைக்கு இது வேட்புமனு தாக்கல் பண்றாரு ஐயா ராமதாசன், அவருடைய உதவியாளர் ஒரு வேட்புமனு தாக்கல் பண்றாரு. இப்ப எங்க சிக்கல் இருக்கு? நாங்க சொல்லிட்டோம் 3 கேண்டிடேட்ஸ் போனாங்க, இது வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க, இது வந்துட்டாங்க. உங்ககிட்ட 2 கேண்டிடேட்ஸ், 2த்துக்கு 3 போது வேட்புமனு. அப்ப எங்க சிக்கல் இருக்கு? உங்ககிட்ட தானே இருக்கு சிக்கல். எங்க கூட்டணியில தெளிவா இருக்கு. அது சிக்கல்னு எதை சொல்றாங்கன்னா, இப்ப நான் முன்கூட்டியே சொன்னது போல உங்களுக்காக உடன் பயணித்தவர்களுக்கு கிடைக்காமல் போகும்போது ஏற்படுகிற சிக்கல் ஒரு பக்கம், காங்கிரஸ் கூட எல்லாம் அங்க மதுரை பக்கம்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு, முட்டல் மோதல்கள் இருக்குன்றது. நீங்க காங்கிரஸ் எல்லாம் வழிக்கு கொண்டு இப்ப கூட்டணியில சேர்த்துட்டாலும் கூட கீழே இருக்கிறவங்க இப்போ ஒரு முரண்பாட்டோட இருப்பாங்க. காங்கிரஸ்காரர்களை நிற்க வைக்கும் தொகுதிகளில் திமுகவினர் எப்படி வேலை செய்வாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. கேள்விதான். காங்கிரஸ்காரர்கள் எப்படி திமுகவினருக்கு ஃபேவராக வேலை செய்வாங்கன்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தான் சிக்கல்னு சொல்றேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திமுக சேர்ந்தோன்னு வெளியே பேட்டி கொடுத்தாரு, இதற்கு பிறகு நான் திமுக தொண்டனாக பயணிக்க போகிறேன். அது யூசுவலா எல்லாரும் வெயிட் பண்ணு. பதவிக்காகவோ இதுக்காகவோ திமுக இணையவர்கள் யாருமே கிடையாது. பதவி என்பது தலைவரால் எங்களுடைய அதாவது அவருடைய பணியை பொறுத்து அவர்களுக்கான பதவி வழங்கப்படும். நீங்க சிக்கல் வருது, இவங்க வந்ததுனால உங்க கூட உங்களுக்கு சிக்கலா, அதெல்லாம் ஒரு பிம்பம் தான். அதாவது இவங்களா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, சிக்கல் வரும் என்று உங்களுடைய எதிர்பார்ப்பு வரல. பதவிக்காக வரலன்னா இப்போ ஓபிஎஸும் ஓபிஆரும் போய் எதுக்கு இப்போ விருப்பம் எல்லாம் வாங்குறாங்க, இது பண்றாங்க, உள்ளுக்குள்ள பேச்சு இருக்கிறதுனால தானே. நீங்க திமுகவின் அதாவது திமுகவுடைய தொண்டன் ஆசைப்பட்டாலும் விருப்ப மனு தரலாம். ஒரு சாதாரண தொண்டன் கூட அண்ணா அறிவாலயத்திற்கு சென்று விருப்ப மனு தரலாம். வெல்லமண்டி நடராஜனன் இது அதிமுகவுக்கு இது கூட்டு வந்தீங்க, வந்த 2 நாள்ல அமைப்பு செயலாளர் பதவி உங்ககிட்ட இருந்து போயிட்டு திரும்பி உங்ககிட்ட சேர்ந்துட்டாரு. வந்த உடனே 2 நாட்கள் தான் அமைப்பு செயலாளர் பதவி. அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து நீங்க தான் பொறுப்புக்காக அவர் உள்ள வர்றப்ப கேட்டுதான் வந்திருப்பாரு, அமைப்பு செயலாளர் தாங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. வந்த உடனே
வந்த 2 நாள்ல கொடுக்குறாங்க. அப்போ யாரு பதவிக்காக உள்ள வருபவர்கள், யாரு தொண்டர்களாக உள்ள வருபவர்கள் என்பது அண்ணன் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசினாங்க. 2016ல இந்தியாவே பார்த்து வியந்த ஒரு விஷயம், இன்போசிஸ்க்கு போன சுவாதின்ற ஒரு பொண்ணு நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல வெட்டி கொன்னாங்க. அன்னைக்கு வந்து அதாவது ராம்குமார்ன்றவர் வந்து இது கைது செய்ததா சொன்னாங்க. ராம்குமார் வந்து சிறையிலே அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார். அப்போ ஒரு புடிச்ச அக்யூஸ்ட கூட ஒழுங்கா பாத்துக்க துப்பில்லாதவர்கள் நீங்க இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பது அக்கா வந்து ஆக்ரோஷமா ஆமா இவன்னா சொன்னாங்க. அக்கா, அண்ணா யூனிவர்சிட்டி நடந்து எவ்வளவு சீக்கிரமாக நாங்க முடிச்சோம். பொள்ளாச்சியில ஒரு வீடியோவும் எடுத்து அந்த 13 பேர் நினைக்கிறேன், ஒரு வீடியோவும் வெளியே வந்து எவ்வளவு பெரிய சிக்கலை ஏற்படுத்துச்சு, எவ்வளவு நாள் இழுத்துச்சு அந்த கேஸ். பொள்ளாச்சி சம்பவத்துல எவ்வளவு நாள் ஆச்சு வெளியே வந்து அந்த பெண்கள் சொல்றதுக்கு. இன்னைக்கு பெண்கள் வந்து ஒரு குற்றம் நடைபெறுதா உடனடியா வந்து வெளிப்படையா சொல்றாங்க. எப்படி? ஏன்னா நம்ம வெளிப்படையா சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு சீக்கிரம் வந்து அந்த குற்றவாளிகளுக்கு கரெக்டான தண்டனை கொடுக்கும் இந்த அரசுன்னு சொல்லி அந்த நம்பிக்கையில வெளியே வராங்க. ஆனா பொள்ளாச்சி சம்பவம் என்னாச்சு, அண்ணன் வந்து சொன்னாரு அம்மையார் அவர்கள் என்கவுண்டர் பண்ணாங்க, பெருசா நடந்துச்சுன்னு. திமுக ஆட்சியில 21 என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி சொத்து வரி, பால் வரி, நாங்க வந்து வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்றோம்னு சொல்லி 2011 தேர்தல் ஆட்சிக்கு வந்தோடனே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பால் விலையை உயர்த்தினாங்க, சொத்து வரியை உயர்த்தினாங்க, எல்லா வரையும் உயர்த்தினாங்க. உயர்த்தி கொண்டு அதாவது தெனாவட்டா சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, சொத்து வரி உயர்த்திய பிறகு, பால் கட்டணத்தை உயர்த்திய பிறகு, மின்சார கட்டணத்தை உயர்த்திய பிறகு நான் வந்து சங்கரன் கோயில் இடைத்தேர்தல ஜெயித்து காட்டுனா இல்லையான்னு பாருங்கன்னு அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சவால் விட்டாங்க. அதனால சொத்து வரியை நீங்களும் தான் உயர்த்தி இருக்கிறீங்க. ஏதோ திமுக மட்டும் தான் புதுசா செய்யுது, திமுக மட்டும் தான் சொல்லி 2014 இருந்து 2021 வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 4,28,278 குற்றங்கள் அதிமுக ஆட்சியில் நடைபெற்று இருக்குது. அக்கா வந்து வாயை திறக்கட்டும், இல்லங்க நடைபெறவே இல்லைங்க, எங்க ஆட்சி நடைபெறல, உங்க ஆட்சி தான் நடைபெறுதுன்னு சொல்லட்டும். இன்னைக்கு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்திருக்கோம், ஆப். அதாவது அக்கா, எல்லா ஆட்சியிலையும் குற்றம் என்பது தடுக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். ஆனால் அதுக்கு இன்னைக்கு என்னென்ன முயற்சிகளை ஏற்பட்டு, எந்த குற்றவாளியை வெளியே சுத்துறாரா, ஏன் தப்பு பண்ணாலும் சரி உடனடியா பிடிச்சு போடுறோம். நாங்குநேரியில இதுல எல்லாம் வெட்டினவங்க எல்லாம் யாரு, அதுகளுக்கெல்லாம் குற்ற பின்னணின்றது இல்லையா? யாரா இது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஜெயில இருந்துட்டு வெளியே நடமாட முடியாது சார். ஜெயில இருந்துட்டு வந்தவங்க இப்போ வந்து குற்றம் பண்ணலையா? ஏன்னா இப்போ ஒரு குற்ற சம்பவம் நடந்து அதை பார்க்கும்போது அவர் ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர்ன்ற தமிழக காவல்துறை சிறப்பாக இது கையாண்டு குற்றவாளிகள் யாரும், அது யாராக இருந்தாலும் சரி, குற்றம் சாட்டப்பட்டவர் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு. நீங்க அதை வந்துட்டு ஏதோ வந்து நாங்க தான் எங்களாலதான் குற்றமே நடைபெறுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க. இந்த கூட்டணிக்குள்ள வந்துடுறேன். எங்க கூட்டணி வெரி ஸ்ட்ராங், மக்கள்கிட்டயே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்னப்பா ஒரு கட்சி எல்லாருமே அங்கேயே போய் சேர்றாங்க. ஏன்னா ஓரணியில் தமிழ்நாடு, நான் வந்து ஏற்கனவே சொன்ன ஓரணியில் தமிழ்நாடு என்கிற போது ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக ஓரணியிலே இன்றைக்கு திரண்டு இருக்கிறார்கள். அனைவரும் ஒருமித்த குரலோடு 2026 நீங்க பார்க்கதான் போறீங்க. 2026 மீண்டும் எங்களுடைய கழக தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் 2வது முறையாக தமிழ்நாட்டு முதலமைச்சராக அரியணையிலே அமர்ந்தே தீருவார். அதை வந்து யாராலும் தடுக்க முடியாது, யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. உங்களோட கூட்டணிக்கு சேர்ந்தது இன்னொரு 3 கட்சி அக்கா விட்டாங்க. இடி, ஐடி, இந்த மாதிரி வந்து தேர்தல் ஆணையம், இது 3 கூட வந்து கூட்டணி போட்டுக்கிறாங்க. அந்த கூட்டணி எதிர்த்து திமுக களமாடும், திமுக வெற்றி பெறும். ஓகே மேம், உங்களோட நிறைவு. தம்பி பேசும்போது சுவாதி கொலை வழக்கு, பொள்ளாச்சி வழக்குலாம் வந்து எல்லாரும் அரைக்கின்ற அதே விஷயங்களை திரும்ப அழைச்சாரு. அதுல ஒரு விஷயத்த சொல்லணும். பொள்ளாச்சி வழக்குக்கு வந்து சிபிஐ போட்டது அதிமுக ஆட்சியிலே தான். அதிமுக நடந்த சம்பவத்துக்கு அதிமுகவிலேயே போட்டதுதான். இங்க மாதிரி ஸ்டாலின் அவர்கள் மாதிரி ஒரு சாதாரண தண்டனை பெற்றுக் கொடுத்தது திமுக ஆட்சியில. சாதாரண ஒரு 10 வயசு குழந்தைக்கு, ஒரு ஏழை வீட்டு குழந்தைக்கு அந்த குழந்தை ரேப் பண்ணிட்டாங்கன்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவங்க அம்மா அப்பாவை சென்னை அண்ணா நகர்ல தான் வந்து அந்த அம்மா அப்பாவையே போட்டு போலீஸ் அடிச்சது. கோர்ட் தாமாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்ததுனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது ஸ்டாலின் அரசு. எதுக்கு? அந்த 10 வயசு குழந்தை, ஏழை குழந்தைக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டு போகுது. 60 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்குற ஒரு வக்கீலை வச்சு. சோ அந்த மாதிரியான கேவலங்களை அதிமுக இதுவரையும் செய்தது. இதற்கு மேலும் செய்யாது. சரிங்களா? பெண்கள் வழக்குங்கிற இந்த ஒரு விஷயத்துக்கு அந்த அண்ணா நகர் சிறுமி மட்டும் இல்ல, நாங்கள் அன்னைக்கே தண்டனையை செஞ்சிடறோம், அன்னைக்கே நாங்கள் குற்றவாளிகளை தண்டித்து விடுகிறோம். திமுகல இருக்கின்ற இன்னொரு பொறுக்கின்னு தான் சொல்லணும் அவங்க எல்லாம். அந்த ஒரு பொறுக்கி இங்க ஏர்லைன்ஸ்ல ஒரு பொண்ணை மொலாஸ் பண்ணுச்சு, அதை உள்ள பிடிச்சு போட்டீங்க. வெரி குட்.
இன்னொரு பொறுக்கி ஒரு பொண்ணை 6 மாசம் உள்ள வச்சு மொலாஸ் பண்ணி ரேப் பண்ணியிருக்கு. அது இன்னமும் கட்சியில இருக்குது. கட்சி அடிப்படை உறுப்பினர்ல இருந்து கூட அதை அகற்றல. அது இன்னமும் இருக்குது அது பொறுக்கியது கட்சியில. அப்படிங்கும் போது தவறான கட்சி- தகவல் வேணாம். இல்ல தவறான இல்ல, தகவலை இல்ல, ஏத்துக்க அவங்க மாட்டேன். வந்து கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கும் போலீஸ் தவறான காவல்துறை தகவலை நடவடிக்கை தயவு எடுக்கல செய்து இல்ல. திமுக மீது வீண் பழி அக்கா போடப்படுது. தவறான செய்தி இது. நீங்க பேரோட சொல்லலாம்னு நினைக்கிறேன். இல்ல பேர் எனக்கு நினைவில் இல்ல. ஆனா ஒருத்தன் 6 மாசம் வச்சு ஒரு பொண்ணை ரேப் பண்ண கேஸ் வெளியே வந்துச்சா இல்லையா? ரெண்டாவது இந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணினாங்கல்ல. அது உடனே போலீஸ் அன்னைக்கே கண்டுபிடிச்சு அன்னைக்கே தண்டனை கொடுத்தது. அன்னைக்கே தண்டனை கொடுக்க முடியாது, அன்னைக்கே கண்டுபிடிச்சு நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்களா? அப்போ நீங்க வந்து விஸ்வா குறிப்பிட்டது போல இங்க பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனை. ஒண்ணு கஞ்சா, சரிங்களா? கஞ்சாவை ஸ்டாலின் அரசாங்கத்தால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதிமுக இருந்தவர் கஞ்சாவால கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதிமுக இருந்தவர் நான் பேர் கூட நான் இல்ல பேர் அவர் சொல்லி அவங்க பேர் முடிக்க சொல்லாத இல்ல நான் நீங்க நாகரிக நீங்க தகவலை பேசும் வந்து பேர் நீங்க பேசும்போது சொல்லாத அவங்க குறுக்கிடல, அவங்க முடிக்கட்டும், அவங்க முடிச்சிடட்டும். பேசும்போது இங்க கடந்த ஒரு 6 மாசத்துல கஞ்சாவால் கடத்தும் போது பிடிபட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நீங்க எடுத்தீங்கன்னா அந்த 6 மாசத்துல கடத்தினவர்கள்ல வருகின்ற பெயர்களில் திமுக நிர்வாகியோட மாமனார் மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டுமே ஒரு மோர் தென் 60% அந்த நெட்வொர்க்ல இருக்கிறவங்களே இந்த திமுக நெட்வொர்க். நினைக்கிறேன். அப்போ நீங்க வந்து இங்க பிரைம் கன்சர்ன் என்னவா இருக்குது? கூட்டணி கிடையாது. விஸ்வா குறிப்பிட்டது போல இங்க பெண்கள் பாதுகாப்பும் கஞ்சா கடத்தலும் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஆகச்சிறந்த பிரச்சனையாக இருக்கின்றது. மிக மோசமான பிரச்சனையா இருக்குது. 13 வயசு குழந்தை போலீஸ் ஸ்டேஷன்ல கஞ்சா பேசிட்டு வாக்குமூலம் கொடுக்குது. 10 வயசு 12 வயசு பசங்க ஸ்கூல் பேக்கை திறந்து பார்த்தா அதுக்குள்ள கஞ்சா பொட்டலங்கள் இருக்கின்றது. அப்ப இங்க தமிழ்நாட்டோட இன்னைக்கு வந்து இந்த கஞ்சாவையும் பெண்களுக்கு கஞ்சாவை கட்டுப்படுத்தணும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இது அதை கொடுக்கும்னு சொல்லி பாஜக கூட இருக்கிற அதிமுகவை மக்கள் நம்புறாங்க. பாஜகவோட நான் வந்து என்னன்னா நான் திரும்ப என்ன சொல்றேன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற யோகி ஆதித்யநாத் இங்க வந்து ஆட்சி செய்ய போறது கிடையாது. இங்க இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஆட்சி செய்ய போகின்றார். அதிமுக சரிங்களா? அப்போ நீங்க யாரு என்ன பண்றாங்க, யாரு என்ன கெப்பாசிட்டிங்கிறது தான் இங்க முக்கியம். ரெண்டாவது நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி அர்த்தமேட்டிக்கா பார்க்கும்போது எண்ணிக்கையில் பலமாக இருப்பது அதிமுக கூட்டணி, சரிங்களா? பாஜக உள்ள வந்தோங்கிற ஃபேக்டர் வந்து 2021 கை கொடுக்கும், 26ல அது கை கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நீங்க 2021 அப்படி போட்டு பயமுறுத்தியுமே என்னாச்சு, ஒட்டுமொத்தமா அவங்க கூட்டணி மட்டுமே வந்து 18% வாக்கு அள்ளிட்டு போயிட்டாங்க. அப்ப நீங்க அந்த பாஜக உள்ள வரும் அந்த அந்த கான்செப்ட் ஏப்பா பாஜக உள்ள வரும்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாஜக விட நீ சிறந்த ஆட்சியை கொடுத்துருக்கணுமா இல்லையா? அப்ப நீ ஏன் இங்க வந்துட்டு உத்தரப்பிரதேசம் மாதிரி ஏன் நீங்க இங்க கஞ்சாவை கொடுக்குற? உத்தரப்பிரதேசத்துல எப்படி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? அதை விட மோசமான ஒரு ஆட்சி ஏன் ஸ்டாலின் கொடுத்திருக்காருன்றத மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? அப்போ நீங்க எந்த பாஜக காட்டி பயமுறுத்துறீங்களோ அந்த பாஜகவை விடவும் கேவலமாக ஸ்டாலினோட ஆட்சியில் இருந்திருக்கு. அதுதான் இங்க நினைச்சோம், சரிங்களா? ரெண்டாவது கூட்டணி அப்படிங்கிற வருகின்ற போது இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது அதிமுக முன்னின்று நடத்துகின்ற கூட்டணி இது, சரிங்களா? இது டெல்லிக்கு போனாங்க, அகமதாபாத் போனாங்க, அங்க போனாங்க, இங்க போனாங்க. நீ டெல்லிக்கு போ, பம்பாய்க்கு போ, பஞ்சாபுக்கு போ, கூட்டணி யார் தலைமையில இருக்கு, சரிங்களா? இங்க பிஎஸ் கோயல் வந்து அவர் வந்து இங்க எப்படி இங்க கிரீஷ் சோடங்கர், காங்கிரஸ் கிரீஷ் சோடங்கர் எப்படி 2 மாசமா இங்கே இருக்காரோ அதே மாதிரி அவர் வந்துட்டு போறது. அது வந்து ஒரு நேஷனல் கட்சியோட வேலை. அது அவங்க மேலிட பொறுப்பாளர்களாக இங்க வரணும், இங்க என்ன நடக்குதுன்னு பாக்கணுங்கிறது அவர்களுடைய வேலை. முடிவு இபிஎஸ் ஓட தான் கேக்குறாங்க. முடிவுங்கிறது வந்து இபிஎஸ் அவர்களுடையதாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இங்க எல்லாம் இவங்க இப்ப இந்த புதுசா அங்க எங்கேயோ நடந்துருச்சான் பீகார்ல அவர் 20 வருஷம் ஆட்சியை கொடுத்த ஒருத்தர். அங்க மக்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்குது, எந்த பாலிடிக்ஸுமே தெரியாது. பீகார் மண்ணையை நம்ம போய் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். இங்க இருந்துட்டே நாங்கள் டிவியை பார்த்து எல்லா கருத்து கணிப்புகளையும் சொல்லிடுவோம். இப்படி நடந்திருக்கும், அப்படி நடந்திருக்கும், அது நடக்கும். பீகார்ல 2 வருஷம் வாழ்ந்த தம்பி, சரிங்களா? அப்போ நீங்க வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்கள் எது எடுத்தாலும் எங்களுக்கு எல்லாம் தெரியும், என்ன இந்த எங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல. திமுக இந்த தடவை மண்ணக்கம்ப போறதுக்கு 2011-16க்கு அப்புறம் இது 6-11க்கு அப்புறம் கவ போறதுக்கு கவினதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து அந்த எதிர்கட்சி அந்தஸ்து கூட எழுந்ததுக்கு 3 மிக முக்கிய காரணம். ஒண்ணு வந்து அப்புறம் இந்த எலக்ட்ரிசிட்டி, ஐயா ஆற்காடு வீராசாமியார் பண்ணிய புண்ணியம், அதனால போனது, அதனால நடந்த தொழில் இது. ரெண்டாவது வந்து எல்லார் நிலத்தையும் போட்டு அடிச்சு புட்டுச்சு கொன்னு வாங்கி குவிச்சது, அது ரெண்டாவது. மூணாவது சினிமாவில் இவங்க குடும்பங்களின் ஆதிக்கம். இது 3 தான் 3வது தடவை இவங்களை வீட்டுல 10 வருஷம் உட்கார வச்சு. எத்தனை வருஷம்? 10 வருஷம் உட்கார வச்சுச்சு.
அம்மா 10 வருஷம் கருணாநிதி உள்ள உட்கார வச்சிருந்தாங்க. சரிங்களா? இப்ப இந்த முறை அடுத்த ஒரு 10 வருஷமா 15 வருஷமா எது உட்கார வைக்க போகும்னா பெண்களுடைய பாதுகாப்பு. இதை இவங்க வந்து நீங்க அதிமுக எலெக்ஷன்ல நீங்க சொல்லவே இல்லை என்ன வேலை செஞ்சு நாங்க என்ன வேலை செஞ்சோம் அப்படிங்கறத என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பெண்கள் பாதுகாப்பு குறித்து மட்டும் எங்களுடைய பெண்கள் திண்ணை பிரச்சாரம் வீடு வீடு போய் பண்ணிட்டு இருக்காங்க. திண்ணை பிரச்சாரம் வீட்டுக்கு வீடு போய் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்ப அந்த பிரச்சாரத்தோட எஃபெக்ட் எப்படி இருக்குதுங்கிறத 26 மேல தெரிஞ்சுப்பீங்க. ஓகே ஓகே விஸ்வா சார் உங்களோட நிறைவு கருத்து சார். தற்போது இருக்கிற சிச்சுவேஷன்ல என்ன நடக்கலாம் இந்த கூட்டணிகளோட எண்ணிக்கையை பொறுத்து, பலத்தை பொறுத்து? கூட்டணி எண்ணிக்கை பலம் என்பது வந்து நான் இப்பவும் சொல்றேன், அது ஒரு ஒரு மாய தோற்றமா தான் இந்த தேர்தலில் பார்க்கிறேன் நான். இந்த தேர்தலில் வந்து காரணம் என்னன்னா, விஜய் வந்து தனித்த ஒரு பெரும்பான்மையா பெற்று ஆட்சியில் அமைப்பார் அப்படின்னு விளையாட கூட ஒரு ஓட்டுகளை வந்து குறிப்பாக அதிமுக திமுக 2 வாக்குகளையுமே பதம் பார்க்கக்கூடிய ஒரு ஃபேக்டரா வந்து விஜய் இருக்கார். அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு புறம் நாம் தமிழர் கட்சி வந்து அவர்கள் வந்து தொடர்ந்து வாக்குகளை வந்து உயர்ந்துட்டு இருக்காங்க. இந்த இரண்டு காரணிகள் இருக்கு. இது இல்லாம அதிமுக திமுக இடையே வந்து யார் பெட்டர்? எப்பவுமே நீங்க கடந்த காலங்கள்ல வந்து வரலாற்றை பார்க்கும் பொழுது திமுக 2வது ஆப்ஷனா தான் இருந்திருக்கு. அதிமுக தலைமையில வந்து ஏதாவது சிக்கலோ அல்லது தலைமை வந்து மிகச்சரியாக இல்லாத காரணத்தினால் இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்க வந்து பெட்டி சாவியை தூக்கி திமுக கிட்ட கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். செகண்ட் ஆப்ஷனா தான் திமுக வச்சிருக்காங்க. அப்ப இந்த முறை வந்து திமுகவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொன்னாலும் கூட, ஆனால் களத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கிறத வந்து நம்ம திமுகவே மறுக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவர்கள் வந்து தங்களுடைய பாசிட்டிவான விஷயங்களை எடுத்து சொல்றது அப்படிங்கிறது அது ஒரு இயல்பு. ஆனால் அதையும் தாண்டி நெகட்டிவான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல பெட்டர் யாரு? திமுக அதிமுகல யார் பெட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்மானத்தை நோக்கி தான் மக்கள் போவாங்கன்னு பார்க்கிறேன். எனவே வெறுமனே கூட்டணி எண்ணிக்கை அல்லது என் தரப்புல 4 பேர் எழுத்துட்டேன், உன் தரப்புல 5 பேர் எழுத்துட்டேங்கிறது வந்து இந்த தேர்தலில் எடுபடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தை நான் வைக்கிறேன். விஜய் ஃபேக்டர் சொன்னீங்க. விஜய் ஃபேக்டர் இருக்கிறதுனாலதான் இப்ப திமுகவோ அதிமுகவோ அதிக எண்ணிக்கையிலான கூட்டணியை சேர்க்கிற இந்த ப்ராசஸ்ல ஈடுபட்டு இருக்கிறாங்கன்ற போது, விஜய் ஃபேக்டரும் இருக்குன்ற போது இது எப்படி கை கொடுக்காம போயிடும்? இல்ல, நீங்க விஜய் ஃபேக்டர்னா ஒரு தேர்தல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் வந்து நின்னாரு, ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில நின்னாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட மதிமுகவினுடைய வேட்பாளர்கள் 5 பேர் வேட்பாளர்களை வந்து அவங்க வெற்றியே தடுத்துட்டார். எவ்வளவு தெரியுங்களா? 50 வாக்குகள், 100 வாக்குகள், 150 வாக்குகள் அப்படின்னு. விஜய் ஃபேக்டர் நம்ம அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த 2 கட்சிகளுக்கும் இடையே வந்து எந்த வாக்குகளை பதம் பார்க்க போறது? 50 வாக்குகளா இருக்கலாம், 5000 வாக்குகளா இருக்கலாம், 50 லட்சம் வாக்குகளா இருக்கலாம். அதுதான் இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கிய ஃபேக்டரை தவிர அவர் வந்து ஒரு முதலமைச்சர் ஆயிடுவாரு, அவர்கள் கட்சிக்காரங்க சொல்ற மாதிரி வந்து அடுத்து ஆட்சி பிடிச்சிருவாரு அப்படிலாம் கிடையாது. ஆனால் யாருடைய வாக்குகளை சிதைக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அது அதிமுக திமுக வாக்குகளுக்கு தான் அந்த சிதைவு போகும் அப்படிங்கறத என்னுடைய பார்வையை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஒன்று வந்து அவர்களுக்கு தனித்த வாக்கு, அந்த ரசிகர் கூட்டம், ஒரு புதிய தலைமுறை கூட்டம் வந்து அவருக்கு பின்னாடி இருக்கு, விஜய் பின்னாடி. ஆனால் அதே வேளையில் அந்த பாயிண்ட் கீழதான் அப்படி வாக்குகள் சிதற இந்த சிச்சுவேஷன்ல அதிக கூட்டணி கட்சிகளை சேர்ப்பதுன்றது கை கொடுக்குமான்றதுதான் இல்ல. அதுதான் பிரச்சனையே. இப்ப விஜயுடைய வாக்காளர்கள் யாரு அப்படிங்கறத இப்ப ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டியதா இருக்கு. அந்த புதிய வாக்காளர்கள் ஒரு புறம் இருக்க, பெண்கள் அந்த கட்சி அதிமுக திமுக நீங்க இந்த கட்சி சாராத அந்த கட்சியை சார்ந்திருந்த பெண்கள்ல கூட பல பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஜய்க்கு மேல வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுதான் இங்க நம்ம உன்னிப்பா கவனிக்க. தேர்தல தான் தெரியும் அந்த ஃபேக்டர் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு. எப்படி இருந்தாலும் ஒரு வாழ்க்கை 2 கட்சி வாக்குகளையுமே அவர்கள் பதம் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு இந்த கூட்டணியின் எண்ணிக்கை உதவுமா அப்படிங்கிறதா அது அவ்வாறு உதவாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த நேரத்துல வந்து யார் வந்து பெர்ஃபார்மன்ஸை முன்னிலைப்படுத்தி மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த தேர்தல வாக்குகள் விழும். அதை வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கறத என்னுடைய பார்வையை நான் பார்க்கிறேன். ஓகேங்க சார். ஓகே. ஸோ இப்போ இந்த அதிக எண்ணிக்கையிலான கூட்டணியை கொண்டிருப்பது அப்படிங்கிறதுல வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன மாதிரியான சாதக பாதகங்கள் இருக்கு அப்படிங்கிறதுல நம்ம பேசியிருக்கோம். இந்த கருத்துக்கள், உங்களோட கருத்துக்களை மக்கள் மத்தியிலையும் வச்சிடலாம், மக்களும் முடிவு பண்ணட்டும். மக்களும் உங்களுடைய கருத்துக்களை இந்த விவகாரம் தொடர்பாக தோன்றுகிற கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். தற்போது வரைக்கும் இந்த தலைப்பின் கீழே தங்களுடைய கருத்துக்களையும் நிலைப்பாடுகளையும், தங்களுடைய கருத்துக்கள், நிலைப்பாடுகள், பல்வேறு தகவல்கள் இதெல்லாம் மக்கள் மத்தியில பகிர்ந்துகிட்ட சிறப்பு விருந்தினர்கள் மூவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க சார். நன்றி மேம். நன்றி சார். மறுபடியும் அடுத்த ஒரு பவர் ஆஃப் பாலிடிக்ஸ் விவாத நிகழ்ச்சியில வேறு சில தலைப்புகளோடு, வேறு சில சிறப்பு விருந்தினர்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கோபிநாத். நன்றி.